ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த நாவலில் விஞ்ஞானத்தை பற்றின கொஞ்சம் கூட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தனியாக தெரிகிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நடக்கிற பல விதமான மர்மங்களும் பல விதமான அதிசயங்களை பற்றியும் தான் இந்த நாவலில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. கடற்கரையோரத்தில் வெகு அழகாக இருந்தது அந்த பங்களா. இந்தியாவின் நம்பர் 1 ஆர்கிடெக்டான பாக்யநாத்தின் வடிவமைப்பு. அவருக்கான கன்சல்டிங் ஃபீஸ் மட்டுமே 25 லட்சம். பங்களா ஒரு 10-15 கோடிகளை விழுங்கி இருந்தது. தொழிலதிபர் ராமரத்தினத்திற்கு 10-15 கோடி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லாத தொகை. வளைகுடா நாடுகளில் பல பெட்ரோல் கிணறுகளில் முதலீடு செய்திருப்பவர் அவர். அந்த கிணறுகளில் ஒரு கிணறு மட்டுமே தினம் 16 கோடியை அவரது சுவிஸ் வங்கி கணக்கில் போட்டபடி உள்ளது. அதுபோக உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் ஏதாவது ஒரு தொழில் அந்த நாட்டு ஜனாதிபதி பிரதமர்களோடு அன்றாடம் காஃபி சாப்பிடும் அளவுக்கு ஒரு சிநேகம். இந்த ராமரத்தினத்தின் தொடக்கம் ஒன்றும் அத்தனை பிரமாதமானதல்ல. நெல்லை மாவட்டத்தில் பொதிகை மலைச்சாரலில் தாமிரபரணி ஆற்றோரமாக உள்ள சித்தன்குறிஞ்சிதான் அவர் பிறந்து வளர்ந்த ஊர். சித்தி கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு ஓடி வந்து சென்னையை அடைந்தவர் தான் ராமரத்தினம். அவர் அப்பா ரங்கநாதனுக்கு ராமரத்தினத்தின் தாய்தான் முறைப்படி சொத்துபத்தோடு வந்தவள். ஆனால் ராமரத்தினத்தை பெற்று போட்டுவிட்டு சரியான மருத்துவ பராமரிப்பு இல்லாததால் இறந்துவிட்டாள். அதன் பின் வந்தவள்தான் சுலோச்சனா என்பவள். ராமரத்தினத்தை எடுத்ததற்கெல்லாம் இடித்தாள். ரங்கநாதனின் சொற்ப சொத்து பத்துகளுக்கு தனக்கு பிறக்கும் பிள்ளைகளை வாரிசாக வேண்டும் என்கிற ஆசையில் ராமரத்தினத்தை பிரட்டி எடுத்தாள். ஒரு நாள் ஒரு கண்ணாடி டம்ளரை கை தவறி விட்டு உடைத்து விட்டதற்காக கெண்டைக்காலிலேயே அவள் போட்ட சூடு ராமரத்தினத்தை வீட்டை விட்டே ஓட வைத்து விட்டது. அப்படி ஓடுவதற்கு முன் ஊரில் இருக்கும் ரமணீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் அழுத்தபடியே படுத்திருந்ததும் உள்ளே ராமரத்தினம் இருப்பது தெரியாமல் குருக்கள் கோவில் கதவை பூட்டிவிட்டு போய்விட்டதும் ஒரு சாதாரணமான விஷயமல்ல. அந்த பங்களா தோட்டத்தில் தனக்கு எதிரில் நீண்டு விரிந்து கிடக்கும் வங்காள விரிகுடா கடலை வெறித்தபடியே தனது இளமை கால நினைவுகளுக்குள் மூழ்கி கொண்டிருந்தார் ராமரத்தினம். மிகச் சரியாக 50 வருடங்களுக்கு முன்னால் போய்விட்டது அவர் நினைவு. அந்த மாலை வேளையிலே அன்றைய இரவு வரவேண்டிய சித்திரை பௌர்ணமி நிலவு வானின் ஒரு மூலையில் நன்றாக தெரிய தொடங்கிவிட்டது. இதே சித்திரை பௌர்ணமிதான் ராமரத்தினத்தையும் அன்று ஒரு அற்புதமான அனுபவத்துக்கு ஆளாக்கியது. மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் மட்டும் சித்தன்குறிச்சி ரமணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பொதிகை மலையில் வசித்து வருவதாக கருதப்படும் சித்தர் பெருமக்கள் இரகசியமான வழிகள் வழியாக கோவிலுக்குள் வந்து ரமணீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் புரிவது என்பது இன்று வரை நடந்து வரும் ஒரு அதிசயமான சம்பவம். சாதாரண அபிஷேக ஆராதனை அல்ல அது. ஹோமம் வளர்த்து அதில் பல விசேஷ மூலிகைகள் வேர்களை போட்டு அவர்கள் புரியும் ஹோமத்தால் மறுநாளே அந்த ஊரில் மழை பெய்யும். அந்த மழையே சித்தர்கள் எந்த தடையும் இன்றி கோவிலில் நள்ளிரவில் பூஜை செய்து விட்டதை ஊருக்கு உணர்த்திவிடும். இன்று நேற்றல்ல, 300 வருடங்களாக இந்த அதிசயம் சித்தன்குறிச்சியில் தொடர்ந்தபடி உள்ளது. அதற்கு பின்னால் சில நம்பிக்கைகளும் உள்ளன. எப்பொழுது அப்படி ஒரு பூஜை நடைபெறாமல் மழையும் பெய்யாமல் போகிறதோ அன்றிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது அதில் ஒரு நம்பிக்கை. ரமணீஸ்வரர் கோவிலில் உள்ள லிங்கமும் ரசமணி என்னும் பாதரசம் மற்றும் பல மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று என்று கூறுவார்கள். அந்த லிங்கத்தின் மேல் செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் மருத்துவ குணத்துக்கு இலக்காகி பல நோய்களை தீர்க்க பயன்படும் என்பதால் அபிஷேக தீர்த்தம் மற்றும் பொருட்களை வாங்கிச் செல்ல பல சித்த வைத்தியர்கள் அங்கு வரிசை கட்டி நிற்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை என்று உச்சிக்காலத்தின் போது மட்டும்தான் அபிஷேகமும் செய்யப்படும். மற்ற நேரத்தில் அபிஷேகம் செய்தால் அபிஷேக நீர் விஷமாகி அதை தொட்டாலே கை அரிக்கும் அளவுக்கு கொண்டு போய் விடுவதெல்லாம் சித்தன்குறிஞ்சி ரசமணீஸ்வரர் ஆலயத்து பெரும் விந்தை. தான் பிறந்து வளர்ந்த ஊரின் அந்த விந்தையை எல்லாம் அசை போட்டபடியே வானில் தெரியும் நிலவையும் பார்த்தார் ராமரத்தினம். காலில் சூடுபட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த ஒருவன் உலகின் முதல் 10 பணக்காரர்களில் ஒருவரானா இன்று இருக்க காரணம் கூட அன்று நடந்த சம்பவம்தானே. கால் சூடுபட்டு பழுத்துவிட்ட சதைப்பாகத்தில் அப்படி ஒரு எரிச்சல், அதன் எதிரொலியாக காய்ச்சலும் ஏற்பட்டு தன்னிலை மறந்து படுத்துவிட்ட நிலையில்தான் உள்ளே இருளுக்குள் ராமரத்தினம் முடங்கி கிடப்பது தெரியாமல் குருக்கள் கோவில் கதவை தாளிட்டு வெளிப்புறமாக பூட்டி கொண்டு போய்விட அன்று இரவு சித்தர்கள் புரியும் அந்த அபிஷேக ஆராதனைகளும் ஆலயத்துக்குள் நடக்க ஆரம்பித்தது.
ஹோம புகையானது ஆலயத்துக்குள் எல்லா பக்கத்திலும் பரவியதில் ஒரு இருண்ட பிரகாசத்துக்குள் படுத்திருந்த ராமரத்தினத்தின் மூக்கிலும் அந்த புகை ஏறியது. அது அப்படியே ராமரத்தினத்தை மயங்க வைத்து விட்டது. மறுநாள் பொழுது விடிந்து பார்த்தபோது காலில் தீப்புண் இருந்த இடம் தெரியாமல் துளிகூட வலியே எரிச்சலோ இல்லை. ராமரத்தினத்தின் இடுப்பிலும் ஒரு மஞ்சள் துணியில் ரசமணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அநேகமாக யாரோ ஒரு சித்தர் தான் பரிதாபப்பட்டு கட்டிவிட்டிருக்கணும். பொதுவில் அவங்க பூஜிக்கும் அந்த பௌர்ணமி இரவில் மனிதர்கள் யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, உள்ளே நடக்கிறத பார்க்கவும் முயற்சிக்கக்கூடாது. இப்படி விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை பக்தியுள்ள மனிதர்கள் மதிப்பார்கள். கடவுளே இல்லை என்பவன் இதை எப்படி மதிப்பான்? அப்படி சிலரும் ஊருக்குள் இருந்து கோவிலுக்குள் மர்மமாக ஏதோ நடப்பதாக கருதி கொண்டு எட்டி பார்த்தார்கள். சாவித்வாரம் வழியாக நேராக கண்ணில் பட்ட புகையாலே கண் பார்வை போனதுதான் மிச்சம். இன்றும் சித்தன் குறிஞ்சிக்குள் அந்த மாதிரி பார்வை இழந்த பலர் இருக்கத்தான் செய்கின்றனர். பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியாக்காரர்களும் அந்த குருடர்கள் ஒரு அதிசயம். ஒரு பத்திரிகைக்காரர் கூட வீரவசனம் எல்லாம் பேசிவிட்டு கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டு நடப்பதை அப்படியே படம் பிடித்து சூடாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி கோடிக்கணக்கில் கல்லாக்கட்ட தயாரானார். ஆனால் அந்த மனிதருக்கு சித்த பெருமை பிடித்ததுதான் மிச்சம். இதையெல்லாம் தான் சித்தன் குறிஞ்சி அதிசய மர்மங்கள். அந்த மர்மத்தில் ஒரு பாதிப்பும் இன்றி மீண்டு உலகின் பணக்காரராகவும் இருப்பவர் ராமரத்தினம் ஒருவர்தான். அதற்கு காரணம் அன்று தனது இடுப்பில் கட்டப்பட்ட அந்த ரசமணியாக இருக்குமோ? தன் இடுப்பை தடவி அந்த ரசமணியையும் வெளியில் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு சித்திரை பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தோடு சேர்ந்து அதை பார்க்கிறார். கண்களில் ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்கிறது. காதுகளுக்குள் வெகு தொலைவில் கூட்டமாக சிலர் சிவநாமம் ஜெபித்தபடி அதை கேட்பது போலவும் இருக்கிறது. இன்று சித்தன் குறிஞ்சியில் ராமரத்தினத்தின் உறவினர்கள் என்று ஒருவர் கூட இல்லை. அவரது சித்தி ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு உடல் கூட கிடைக்காதபடி இறந்து போனாளாம். அவளை கண்டித்து குடும்பம் நடத்த துப்பில்லாத ராமரத்தினத்தின் அப்பாவான ரங்கநாதனும் கொஞ்ச நாளிலேயே சீதபேதி கண்டு இறந்துவிட அவர்கள் வாழ்ந்த வீடு இன்றும் பால்பட்டு கிடக்கிறது. உள்ளே பாம்பும் தேலும் தான் வாசம் புரிகின்றன. அந்த வீட்டை சீர்திருத்தி சித்தன் குறிஞ்சியை தத்து எடுத்துக்கொண்டு தலைகீழாக மாற்றிவிடும் பணபலம் ராமரத்தினத்திடம் இருந்தும் தான் ரங்கநாதன் பிள்ளை ராமரத்தினம் என்பதை அவர் இதுவரை எவரிடமும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்பொழுதே ஒருமுறை சொந்த ஊரை பார்க்கும் விருப்பத்தோடு புறப்பட்ட போது ஓடிக்கொண்டிருந்த கார் கண்ணயர்ந்து விட்டதும், அப்படி கண் அயர்ந்த வேளையில் கனவுக்குள் ஒரு சித்தர் தோன்றி, இப்பொழுது நீ ஊருக்கு செல்லாதே, உன் பிள்ளைக்கு 25 வயது பூர்த்தியான நிலையில் அவனை முதலில் அனுப்பிவிட்டு பின்னர் நீ வந்தால் போதும் என்று கூறி தடுத்து விட்டார். அவர் எதனால் அப்படி கூறினார் என்பதெல்லாம் $1 மில்லியன் மதிப்புள்ள கேள்வி. இன்று வரை சொந்த ஊர் பக்கம் போய் வர அனுமதி கிடைக்கவில்லை. இதை 4 பேரிடம் மனம் விட்டு பேசி எல்லாம் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக நினைக்கலாம். இத்தனை பெரிய கோடீஸ்வரர் தன் முன்னேற்றத்திற்கு காரணம் ஒரு ரசமணி என்று என்கிறாரே என்பது முதல் விஷயம். இந்த விஞ்ஞான யுகத்தில் இவருக்கு இப்படி ஒரு அசட்டு நம்பிக்கையா என்பது இரண்டாவது விஷயம். நெருங்கிய நண்பர்கள் என்பவர்களும் பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. மிக பெரும் தொழில் அதிபர்கள் வரையில் எல்லோருக்குமே அவருக்குள் தெரிந்தவர்கள்தான். காரணம் அவர்கள் பணம். நண்பர்கள் அந்த பணத்தை குறிவைக்க ஆரம்பித்தால் ஆபத்து ஆரம்பமாகிவிடும். அதற்கு பின்னால் எவ்வளவோ உள்ளது. எனவே ராமரத்தினம் வரையில் பாய்ச்சல் கால நினைவுகள், பழைய கால நினைவுகள் என்பது அவர் வரையில் அவருக்குள் மட்டுமே அடங்கி கிடக்கும் ஒரு ரகசியம். ஒரு வடநாட்டு மார்வாடி பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டார். அவளும் கோடீஸ்வரி. அவளிடம் ஒரு முறை ரசமணியை காட்டி என் முன்னேற்றம் வெற்றிக்கெல்லாம் காரணம் இதுதான் என்று கூறிய போது அவள் கேலியாக சிரித்துவிட்டாள். இதை திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தா நான் உங்களை திருமணம் செஞ்சிருக்கவே மாட்டேன் என்று அவள் சொன்னதுதான் அதில் உச்சம். அந்த கருத்து ராமரத்தினத்தை மிகவே பாதித்து விட்டது. அதன் பின் மனைவியாக அவளிடமும் அவர் சித்தன் குறிச்சி பற்றியோ அங்கு இன்றும் நடந்து வரும் பௌர்ணமி பூஜை குறித்தோ எல்லாம் பேசவே இல்லை. அவ்வப்போது தனக்குத்தானே நினைத்து கொள்வதோடு சரி. ஒரு முறை தன் பிஏவை அங்கு அனுப்பி அந்த கோவிலை புகைப்படம் எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த என்லார்ஜ் செய்து தன் பூஜை அறைக்குள் வைத்திருக்கிறார். அது ஒன்றுதான் அவரிடம் வெளி அடையாளம். ராமரத்தினத்துக்கு ஒரே ஒரு மகன், பெயர் அர்ஜுன். இது ஒரு வெற்றிகரமான பெயர். வீரம், விவேகம், காதல், தியாகம், தத்துவம் என்று பலவற்றோடு தொடர்புடைய ஒரு பெயர். மகாபாரதத்தில் அர்ஜுனனை யாருக்குத்தான் பிடிக்காது? குறிப்பார்ப்பதில் சூரன் இவன். எனவே மகனுக்கு அர்ஜுன் என்கிற பெயரை வைத்து விட்டார் ராமரத்தினம். ஒரு ஆச்சரியம் போல அவன் பிறந்ததும் ஒரு சித்திரை பௌர்ணமி இரவில்தான்.
சித்திரை பௌர்ணமி ராமரத்னம் வரையில் பழைய நினைவுகளை மட்டுமல்ல, மகன் அர்ஜுன் பற்றியும் பெரிதாக சிந்திக்க வைத்துவிடும். அர்ஜுன் இன்று ஒரு MBA பட்டதாரி. ராமரத்னத்தின் அவ்வளவு தொழிலையும் அவரை தொடர்ந்து பார்த்து கொள்பவன். ராமரத்னத்தின் தொழில் வட்டாரத்தில் அர்ஜுன் என்றால் கூட பெரியதாக யாருக்கும் எதுவும் தெரியாது. JMD என்றால் தான் தெரியும். அந்த அர்ஜுன் ரதத்தை ஓட்டுவதில் தேர்ந்தவன் என்றால் இந்த அர்ஜுன் கார் ரேஸில் முதலில் வருபவன். அசாத்திய தைரியம், நல்ல இளமை, கூடவே எதையும் நுட்பமாக பார்க்கும் கூரிய புக்தி, இதையெல்லாம் தான் அர்ஜுன். அப்படிப்பட்ட அர்ஜுனுக்கு இன்று இரவிலிருந்து 25 வயது முடிந்து 26 வயது தொடங்கப் போகிறது. ராமரத்னம் இந்த நாளுக்காகவும் காத்து கொண்டிருந்தது வீண் போகவில்லை. அதோ அர்ஜுன் மாலத்தீவு வரை ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போய்விட்டு அவனது PAவான குமரனோடு வந்தபடி, குட் ஈவினிங் டாட் குரலோடு தந்தையை நெருங்கினான் அர்ஜுன். வெயிட்டிங் ஃபார் யுவர் மை டியர் சன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ரியலி? ஆமாப்பா, உன் கூட நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, 1 மினிட் டாடி, உள்ளே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். தாராளமாக. அவனை அனுப்பி வைக்க அவனது உதவியாளன் குமரன் அந்த பங்களாவில் அவனுக்கென ஒதுக்கப்பட்ட அறை நோக்கி செல்லத் தொடங்கி அங்குள்ள கம்ப்யூட்டருக்குள் நுழைந்து மெயில் பாக்ஸை திறந்து 2 நாளைக்குள் வந்து குவிந்துவிட்ட செய்திகளை படித்து அதற்கான பதிலையும் அனுப்ப தயாரானான். பகுதி 2. ஹாலில் ராமரத்னம் காத்து கொண்டிருக்க அர்ஜுனும் வந்து சேர்ந்தான். ராமரத்னத்துக்கு தன்னையே இள வயதில் பார்ப்பது போல் இருந்தது. எஸ் டாட், இன்றைக்கி நீங்கள் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாலத்தீவுக்கே நீங்கள் 4-5 முறை ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க. சம்திங் பெருசாக ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றான். ராமரத்னம் அவன் முன்னால் அந்த ரசமணியை கையில் எடுத்தார். இந்தா, இதை பிடி என்றார். என்னடா இது, இரும்பு கோழி மாதிரி இருக்குது. நாட் தட், இது ரசமணி. அப்படின்னா யூனோ மெர்க்குரி, ஐ மீன் பாதரசம்னு தமிழில் சொல்லுவாங்க. எஸ், அதுக்கென்ன டாட், இதுதான் அது. என்னது, இது பாதரசமா? பாதரசங்கிறது லிக்விடாலில் இருக்கும். ஆமாம், அதை சில மூலிகை சாறு கலந்து புடம் போட்டால் இப்படி ஆகிடும். புடம் போடுறதுன்னா அது ஒரு ப்ராசஸ் அர்ஜுன். ரைட் டாட். இப்போ இதனால் என்ன பிரயோஜனம்? நிறைய இருக்குது. இதால் தான் ஒரு அடிமையாக இருந்தனா இன்றைக்கி பெரிய தொழில் அதிபனாகவே இருக்கேன். அர்ஜுன் சிரிக்க தொடங்கிவிட்டான். நீ சிரிக்கல் அர்ஜுன், நீ படித்த படிப்பும் உன்னை சிரிக்க வைக்குது. ஆமாம் டாட், படிக்கிறதே பகுத்தறிவோடு சிரிக்கிறதுக்கும் தானே. எந்த விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாதுங்கிறது மட்டும் ஏன் உங்கள் படித்த பகுத்தறிவுக்கு தெரியறதே இல்லை? இப்போ நான் எங்கே டாட் அவசரப்பட்டேன்? இந்த ரசமணி பற்றி மேற்கொண்டு எதுவுமே தெரிஞ்சுக்காம உடனேயே சிரிச்சா என்னப்பா அர்த்தம்? இதில் தெரிஞ்சுக்க என்ன இருக்குது? அதான் சொல்லிட்டீங்களே, இது பாதரசம், இதில் மூலிகை சாறு விட்டு புடம் போட்டிருக்காங்கன்னு. பாதரசத்தை இப்படி திட வடிவத்துக்கு உன் விஞ்ஞானத்தால் கொண்டு வர முடியுமா அர்ஜுன்? டாட், நீங்கள் இப்போ விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு நமக்குள்ள ஆர்கியூமெண்ட்? இல்லை, இது வந்த பிறகு தான் என் வாழ் இருச்சுன்னு சொன்னேன். ஆனால் நீ அதை பொருட்டாவே எடுத்துக்கல பார்த்தியா? அது உங்கள் நம்பிக்கை. என் வரையில் நீங்கள் பெரிய தொழிலதிபர் ஆனதுக்கு உங்கள் உழைப்பும் புத்தியும் தான் காரணம். பைத்தியக்காரா, என்னை விட 10 மடங்கு அதிகமாக உழைச்ச நபர்களையும் என்னை விட 100 மடங்கு புத்திசாலித்தனம் உடையவர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க யாரும் என் வளர்ச்சியில் 100ல் 1 பங்கு கூட அடையலை. சரி டாட், நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. இந்த ரசமணியை நான் என்ன செய்யணும்? இதை பத்திரமா வச்சுக்கோ. குளிக்கிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் இது உன்னை விட்டு பிரியவே கூடாது. தட் மீன்ஸ் நான் இதை எப்போவும் என் பாக்கெட்லேயே வச்சுருக்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், என்னோட வெற்றிகளை நீ தொடரணும்னு நான் விரும்புகிறேன். இது இல்லைனாலும் நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன்ப்பா. மகனின் தன்னம்பிக்கை பேச்சை கேட்டு சிரித்தார் ராமரத்னம். அர்ஜுனும் அதை தன் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அர்ஜுன், அது ஒன்றும் கோழிக்குண்டு இல்லை. பாதரசங்கிறது சித்தர்கள் உலகம் சிவமாக பார்க்குது. மூலிகை சாருங்கிறது இதில் சக்தி வடிவம். ரெண்டும் சேர்ந்து ஒரு பவர் மேட். இதை பத்திரமா வச்சுக்கோ, தவற விட்டுடாத. திரும்பவும் ராமரத்னம் வலியுறுத்தினார். சரி டாடி, இது என்கிட்ட பத்திரமா இருக்கும், போதுமா என்று அழுத்தமாக கேட்டு முடித்தான். ஓகே, உனக்கு இப்போ நான் ஒரு பெரிய அசைன்மெண்ட் தரப்போகிறேன். சொல்லுங்கள் டாடி. சித்தன் குறிஞ்சின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கியா? அது நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில்? பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கியே. அந்த ஊருக்கு என்ன டாட்? நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? என்ன செய்ய போகிறீங்க? என் ஊருக்குள்ளே தாமிரபரணி ஆறு ஓடுது. அதனால் நெல்லும் கரும்பும் அங்கே அமோகமாக வளருது. கரும்பு விளையிற இடம்னா ஒரு சுகர் ஃபேக்ட்ரி போடலாமே. நான் நினச்சது அதைத்தான். அப்படியே செஞ்சுருவேன் டாடி. நான் ஒரு தடவை உங்கள் கிராமத்துக்கு போய் பார்த்துட்டும் வந்துடுறேன். அர்ஜுன், இதோட நீ அங்கே தான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கும் போயிட்டு வரணும். நீங்கள் வரலையா டாடி? நீ போயிட்டு வா.
எனக்கு இன்னும் உத்தரவு வரல. சொல்லும் பொழுதே அவர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. உங்களுக்கு யார் உத்தரவு தரணும்? நீ போயிட்டு வா, அப்புறம் உனக்கு நான் சொல்லாமலே புரியும். இன்றைக்கி நீங்கள் புதிராகவே பேசியிருக்கீங்க. எப்போவும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற உங்கள் பேச்சு. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கேன். அவர் இயல்பாக கூறிடும்போது கார் ஒன்றின் பிரவேசம். அர்ஜுன், உன் மாமா செந்தில்நாதன் வர்றாரு பாரு. ராமரத்தினம் காரை பார்த்தபடி கூறிட காரிலிருந்து செந்தில்நாதன் எனும் அவனது மாமாவும் அவரது ஒரே மகளான வீணாவும் இறங்கினர். வீணா மிக மாடனாக உடை உடுத்தி இருந்தாள். இடுப்புக்கு கீழே ஒரு பாவாடை, மேலே இறுக்கமாய் ரவிக்கை, இடைப்பட்ட பாகத்தில் துளிகூட மறவே இல்லை. பார்ட்டிக்கு வரும் சினிமா நடிகைகள் போல் இருந்தாள். அர்ஜுனுக்கு அது பிடிக்கவில்லை. சரிடா, நான் ஆஃபீஸ் வர போயிட்டு வர்றேன் என்று கிளம்ப பார்த்தான். என்ன மாப்பிள்ள, ஊரில் இல்லைன்னு கேள்விப்பட்ட என்றபடியே வந்தார் செந்தில்நாதன். நிறைய ரேஸ் குதிரைகள் வளர்க்கிறாரு. குளிர் பிரதேசங்களில் எஸ்டேட் வாங்கி போட்டு அங்கேயே எப்பவும் இருக்க விரும்புவர். வீணா ஓடி வந்து அர்ஜுன் தோலை செல்லமாக கட்டிக்கொண்டு ஹாய் அர்ஜுன் என்றாள். அவன் பதிலுக்கு வெறுமையாய் ஹாய் என்றபடி அவளை விழுங்கிவிட்டான். அப்புறம் தான் சௌக்கியந்தானே? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சென்னையில் நாளைக்கு ரேஸ் கிளப் மீட்டிங் இருக்குது, அதுக்கு வந்தேன். வீணாவும் கூட வர்றேன்னா கூட்டிகிட்டு வந்தேன். என்ன வீணா, ஏதாவது சினிமாவில் நடிக்க போறியா? இது என்ன மேக்கப் டெஸ்ட்டு ட்ரெஸ்ஸா என்று கிண்டலாக கேட்டான் அர்ஜுன். சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் நடிப்பேன் அர்ஜுன். ஆனால் நான் இப்போ எந்த மேக்கப் டெஸ்ட்டுக்கும் போயிட்டு வரல என்றான். மாப்பிள்ளைக்கு உன்னோட இந்த ட்ரெஸ் பிடிக்கலைன்னு நல்லா தெரியுது. இதுக்கு தான் நான் உன்னை சாரி கட்டிக்கிட்டு வான்னு சொன்னேன் என்றார் செந்தில்நாதன். இப்போ என்ன கெட்டுப்போச்சு? இந்த வீட்டில் என் அத்தை கட்டின புடவைகள் இல்லாமலா இருக்கும்? இப்போவே போய் கட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்றாள் அவள். நோனோ, அதெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவருக்கு தான் அனுமதி என்றான் அர்ஜுன். அதுவே உன்னை நான் அந்த லிஸ்ட்டில் வைக்கவில்லை என்பது போல் இருந்தது. கொஞ்சம் சுருக்கென்றது செந்தில்நாதனுக்கு. மாப்பிள்ளை, வீணா உங்கள் முறை பொண்ணு. என் அக்கா உயிரோடு இருந்தவரை வீணா தான் இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த எண்ணத்தில் இருக்கிறதால தான் வீணாவுக்கு வேற இடம் பார்க்கல என்றார் செந்தில்நாதன். சாரி அங்கிள், நான் இப்போ கல்யாணம் பற்றி எல்லாம் யோசிக்கிற ஒரு நிலையிலேயே இல்லை. நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது என்றபடியே அங்கிருந்து எழுந்து வெளியேற தொடங்கினான். செந்தில்நாதனுக்கு அது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ராமரத்தினத்துக்கும் அது புரிந்தது. செந்தில், நீ கவலைப்படாத. உன் அக்கா விருப்பம் எனக்கும் தெரியும். அர்ஜுன் போக போக மாறலாம் என்றார். இல்லைத்தான், நான் இங்கே வந்ததே கல்யாண விஷயமா ஒரு முடிவு தெரிஞ்சுக்கத்தான். அர்ஜுன் இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த காலத்து பசங்களை பற்றி தெரியாதாக்கும். விடு செந்தில். இதில் உங்கள் அபிப்பிராயம் என்ன அத்தான்? அர்ஜுன் விரும்பினா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒருவேளை விரும்பலைனா? இது என்ன சில்லி கொஸ்டின்? வீணாவுக்கு என்ன வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா என்ன? அவர் பதில் பட்டு கத்தரித்த மாதிரி இருந்தது. பின் சிறிது நேரம் பேச வேண்டுமே என்று பேசிக்கொண்டிருந்து விட்டு காரில் ஏறிக்கொண்டு திரும்பும்போது மகளை பார்த்தார் செந்தில்நாதன். அவள் முகத்தில் ஒருவித கோபம். வீணா, நான் உனக்கு இப்போவே வேற இடம் பார்க்கட்டுமா? இல்லைப்பா, ஏன் வரையில் அர்ஜுன் தான் என் புருஷன், அதில் மாற்றம் இல்லை. அவன் நாளைக்கே இது சம்மதிக்கலைனா சம்மதிக்க வைப்பேன். என்கிட்ட ஒரு ஆம்பளை எந்த உதவி கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கேன். அதே சமயம் கேலியாகவும் ஏராளமாகவும் பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன். கல்யாணங்கிறது சேலஞ்ச் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இல்லைம்மா. தெரியும்ப்பா. எப்போ அர்ஜுன் என்னை பெருசாக கன்சிடர் பண்ணலையோ அப்போவே அர்ஜுனை என் காலடியில் விழ வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அர்ஜுன் ஒன்றும் சராசரி வாலிபன் கிடையாது. அவன் ஒரு ஜேஎம்டி. அவன் வரையில் நீ நினைக்கிறது நடக்கணும்னா ரொம்பவே நீ அதுக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஒரு வெற்றிக்காக உயிரை கூட கொடுக்கறதுல தானப்பா நான். அவள் கேட்ட விதமே அலாதியாக இருந்தது. அவரும் அதை கேட்டு கமுக்கமாக சிரித்து கொண்டார். பகுதி 3. சித்தன் குறிஞ்சி. ஒரு ஜிப்சி ஜீப் ஒன்றில் வெள்ளைக்காரர் ஒருவரும் கூடவே கைட் மணியும் ஊருக்குள் நுழைந்திருந்தனர். அந்த வெள்ளைக்காரர் கழுத்தில் கேமரா தொங்கியபடி இருக்க அப்பொழுது அவர் அங்கே படம் பிடித்து கொள்ளவும் செய்தார். அந்த ஜீப் கோவில் வாசலில் வந்து தேங்கி நின்றது. இருவரும் இறங்கினர். மணி நன்றாக ஆங்கிலம் பேச தெரிந்த ஒரு கைடு அந்த வெள்ளையரிடம் பேசத் தொடங்கினான். மிஸ்டர் கிளாட், இதுதான் சித்தன் குறிஞ்சி ரசமணீஸ்வரர் திருக்கோவில். நல்லா பார்த்துக்கங்க. இது எப்போ கட்டப்பட்டதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப அதிசயமான கோவில். இந்த கோவிலில் தான் இப்போவும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தர்கள் வந்து ராத்திரியில் பூஜை செய்கிறாங்க என்றான். கிளாட் என்னும் அந்த வெள்ளைக்காரர் நிமிர்ந்து கோவிலை பார்த்தபடியே இருந்தார்.
பழமை மாறாத அந்த நாளைய கலைவண்ணம். ஆந்திர தேசத்துக்கு கோவில்களைப் போல கோபுரம் முழுக்க வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தது. மதில்களில் அங்கங்கே அரஞ்செடிகள் வளர்ந்திருந்தன. கோவில் முன்னால் ஏராளமான குருடர்கள் கண்ணில் பட்டனர். அது கிளாடுக்கு ஆச்சரியமளித்தது. இங்கே மட்டும் ஏன் இவ்வளவு குருடர்கள் மணி? அதுவா, இவங்கெல்லாம் பௌர்ணமி ராத்திரியில் நடந்த சித்தர்கள் செய்த பூஜையை மறைஞ்சிருந்தும் ஒளிஞ்சிருந்தும் பார்த்தவங்க. அதில் என்ன தப்பு? என்ன கேட்டால், இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யத்தானே நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் எப்படி குருடானாங்கங்கிறது என் ஆராய்ச்சி இல்லை மணி. இந்த ஊரில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு சித்தர்கள் செய்கிற பூஜை நின்று போனால் இந்த உலகம் அழிஞ்சிடும்னு ஒரு கருத்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பாரு. அதுதான் என் ஆராய்ச்சியோட மைய கருத்து. இந்த உலகம் அழியுமோ அழியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் கோவிலில் நடக்கிற பூஜையை யார் பார்த்தாலும் கண்ணு குருடாயிறது உறுதி. மணி கூறிய அந்த குருடர்களில் சிலர் பரிதாபமாக கத்தி கொண்டிருந்தனர். ஐயா, யாராவது எங்களை சிவன்மலை காட்டில் கொண்டு போய் விட்டுறீங்களா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் என்றனர். அது என்ன சத்தம் என்று கிளாடுக்கு கேட்டார். மணியும் கூறினார், கண் தெரியாத இவங்க டாக்டர்கிட்ட போகாமல் சிவன்மலைக்கு ஏன் போக விரும்புகிறாங்க என்று திருப்பி கேட்டார். டாக்டர்கள் கைவிட்ட கேஸுங்க தான் இவங்கெல்லாம். சிவன்மலை சித்தர்களால் போன பார்வையை அவங்களால அவங்க மனசு வச்சா வந்துடுங்கிறது இவங்க நம்பிக்கை. மணி சொன்னதில் சிவன்மலை சித்தர்கள் என்கிற விஷயம் கிளாடுக்கு புதிது. யார் அந்த சிவன்மலை சித்தர்கள்? எங்கே இருக்கு அந்த சிவன்மலை என்று கேட்டார் கிளாடு. மணி நின்ற இடத்தில் இருந்து கொண்டே பக்கவாட்டில் தெரிந்த பொதிகை மலை கூட்டத்தை தன் ஆள்காட்டி விரலால் காட்டினான். இப்படி பொதுவாக கை காட்டினா எப்படி மணி? இந்த மொத்த மலை கூட்டமே சிவன்மலை. இதை நாங்கள் பொதிக மலை கூட்டம்னு சொல்லுவோம். அகத்தியர்னு ஒரு முனிவர் வாழ்ந்த மலை இது. இப்போவும் அவர் இந்த மலையில் சாகாமல் நடமாடிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. இதுக்குள்ளே தான் சிவன்மலை இருக்குது. இந்தியன் மைத்தாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். நாம் இப்போது அங்கே போகலாமா? அந்த அகத்தியரை பார்க்க முடியுமா? டாக்டர் கிளாட் ஏதோ ஒரு சாதாரண விஐபியை பார்க்க நினைப்பது போல் கேட்கவும் மணி தன்னையும் மீறிக்கொண்டு கிளிக் என்று சிரித்து விட்டான். ஒய்யூ லாஃப். பின்ன அகத்தியரோட காலங்கிறது 1000 வருஷம் முந்தி. இப்போ அவரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் எப்படிங்க டாக்டர்? நீ தானே சொன்ன அவர் இப்போவும் நடமாடுறான்னு. நான் சொன்னால் உடனே நம்பிடுவீங்களா? அது எப்படின்னு கேட்க மாட்டிங்களா? நோனோ, அது சந்தேகப்படுறவங்களோட வேலை. நான் உங்கள் சித்தர்கள் விஷயத்தை நம்புகிறேன். அதற்கும் சிரித்தான் மணி. இதுக்கும் சிரிக்கிறியே நீ? வேற என்ன செய்ய? இதையெல்லாம் நானே நம்ப தயாராக இல்லை. அப்போது இங்கே இருக்கிற இவங்க கண் பார்வை எப்படி போச்சு? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குத்தானே வந்திருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வரலை. இந்த கோவிலில் சித்தர்கள் பூஜை செய்யலைன்னா உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னதை தான் நான் ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கேன். டாக்டர், இங்கே ஒரு சாமியார் சினிமா நடிகளோட அடித்த கூத்துக்கே எப்போவோ உலகம் அழிஞ்சிருக்கணும். அதுக்கே அழியாத உலகம் சித்தர்கள் பூஜை செய்யலைன்னா அழிஞ்சிடும்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியல. மணி வார்த்தைக்கு வார்த்தை தனது நம்பிக்கையின்மையை பற்றி அடிக்கடி வெளியெடுத்தினான். அது கிளாடுக்கு சற்று எரிச்சலை தந்தது. அவனோடு அதற்கு மேல் பேசி கொண்டிராமல் கோவிலுக்கு நுழைந்து ரசமணீஸ்வரரை தரிசனம் செய்ய முயன்றார். சன்னதியில் அவ்வளவாக கூட்டமில்லை. குருக்கள் தேடி வந்து விபூதி தந்தார். அதை கிளாடுக்கும் நெற்றியில் இட்டு கொண்டார். இதுக்கு பேர் தானே விபூதி? ஆமாம், இதுக்கு பேர் தான் விபூதி. இந்த உலகத்தில் பிறந்த அவ்வளவு பேரும் ஒரு நாள் எரிஞ்சு சாம்பலாகத்தான் போக போகிறோம். நாம் எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி வாழ்ந்திருந்தாலும் நம்மளோட அல்டிமேட் முடிவு இதுதான். இதை ஞாபகப்படுத்துறது தான் இந்த விபூதி. குருக்கள் தன் பாணியில் கிளாடுக்கு விளக்கம் அளித்தார். இன்ட்ரெஸ்டிங் என்றார் கிளாட். ஆனால் இங்கேயும் மணி நமட்டு சிரிப்பு சிரித்தான். திரும்பவும் சிரிப்பா? பின்ன என்ன டாக்டர், நாம் எல்லோருமே சாம்பலாக போகிறதா சொன்னார். உங்களை எல்லாம் சவப்பட்டியில் வச்சு புதைக்கத்தானே செய்வாங்க. புதைக்கிற உடம்பு எப்படி சாம்பலாகும்? புழுவாத்தான் ஆகும்னு சொல்லுங்களேன். மணி கிண்டலாக எடுத்து கொடுத்தான். கிளாட் அவனை பார்வையாலேயே முறைத்து தடுத்து நிறுத்திவிட்டு குருக்களிடம் புன்னகையோடு தொடர்ந்தார். குருக்களை, நான் கனடாவில் இருந்து வந்திருக்கேன். இன்டர்நெட்டில் இந்த கோவில் பற்றி ஒருத்தர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதான் வேகமாக உண்மையை தெரிஞ்சுக்க கிளம்பி வந்துட்டேன். அப்படி அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு? இந்த கோவிலில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தர்கள் வந்து ரகசியமாக பூஜை செய்கிறதாவும், அந்த பூஜைக்கு தடை வந்தாலோ இல்லை அந்த பூஜை நின்றுட்டாலோ இந்த உலகம் அழிஞ்சு போயிடுமாமே. ஆமாம், அப்படித்தான் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டு குறிப்பு சொல்கிறது. அதை நான் பார்க்க முடியுமா? தாராளமாக. வெளியில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது பார்க்கலாம். அதை எழுதினது யாருன்னு சொல்ல முடியுமா? சித்தர்களாக தான் இருக்கணும். சித்தர்கள்னு பொதுவாக சொன்னால் எப்படி? அவங்களுக்கு பேர் இல்லையா? ஏன் இல்லாமல்? அகத்தியர், போகர், காகபுஜண்டர், இடைக்காடர், திருமூலர்,
கருவூரார், கொங்கனார், பிராந்தர்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கே. ஆனால் இவங்களில் யார் எழுதினதுன்னு தான் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிற சக்தியும் என்கிட்ட இல்லை. இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வயசு இருக்கும் யாருக்கு தெரியும்? உங்களையும் என்னையும் போல இந்த உலகத்தில் விளையிறத தின்னுட்டு வேலை வந்தால் சாகிறவளை போல இவங்க கிடையாது. இவங்க மரணத்தையே வெற்றி கொண்டவங்க. ஒருத்தருக்கு 1000 வயசு, ஒருத்தருக்கு 800 வயசு, ஒருத்தருக்கு 900 வயசு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப மிராக்கலாக இருக்குது. சயின்ஸில் இப்போ தான் ஸ்டெம் செல் கிட்ட போய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வழி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க எப்படி இவ்வளவு காலம் உயிரோடு இருக்காங்க? அது தெரிஞ்சால் எல்லாரும் அந்த மாதிரி வாழ முயற்சி செய்யலாமே. அது சரி, ஒலிம்பிக்கில் ஒரு போட்டிக்கு ஒரு தங்கப்பதக்கம் தான். ஒருத்தர் தான் ஜெயிக்கவும் முடியும். எல்லாரும் சித்தர்களாக முடியுமா என்ன? சரி, சித்தர்கள் இந்த கோவிலில் செய்கிற பூஜைக்கு மட்டும் அப்படி என்ன சக்தி? யாருக்கு தெரியும்? ஒருவேளை ரசமணியால் ஆன இந்த ஈஸ்வரன் வேற எங்கேயும் இல்லையோ என்னவோ. ரசமணிக்கிட்ட அப்படி என்ன சிறப்பு? பாதரசம்னா சும்மாவா? அதை கற்றதும் அசாதாரணம் இல்லையா? அப்போது அந்த மெர்க்குரி கிட்ட தான் ஏதோ இருக்குது, அப்படி தானே? இது மட்டும் இல்லை, இந்த ஊரில் ஒரு விருட்சம் இருக்குது. விருட்சம்னா மரம், அதாவது ட்ரீ. அதுவும் ஒரு காரணம்னு சொல்வா. மரமா? ஆமாம், அப்படி ஒரு மரத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இந்த கோவில் கட்டப்பட்டப்போ நடப்பட்ட மரம். அதுவும் சக்தி அம்சமான வேப்ப மரம். அந்த மரத்துக்கு என்ன அப்படி ஒரு சக்தி? பொதுவில் வேம்பு எங்கள் வரையில் தெய்வீகமான மரம். வேம்பும் அரசும் ஒரு ஊரில் நிறைய இருந்தால் அந்த ஊரில் மலடிகளே இருக்க மாட்டாங்க. அதே போல் அந்த ஊரில் பெரிய அளவில் வியாதி உடையவர்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துமையாகவும் இருப்பாங்க. அந்த மரங்களோட குணத்தால் அப்படி ஒரு நிலைங்கிறது தான் காரணம். அப்போ இந்த ஊர்லேயும் அப்படித்தானா? நிச்சயமாக. இந்த ஊர் வரையில் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷனாலும் இங்கே கோவிலில் வந்து உத்தரவு கேட்ட பின்னால் தான் செய்வாங்க. அதே போல் ஊர் தலைவர் பேச்சையும் யாரும் மீற மாட்டோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். போகட்டும், இந்த ரசமணி லிங்கத்தை நான் கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? கிளாட் கேட்கவும் பதறி போய் சிவசிவா என்றார் குருக்கள். குருக்களே, ஏன் ஆராய்ச்சிக்காக தான் இப்படி கேட்குறேன். நீங்கள் உண்மை பேசுகிறதுக்காக சந்தோஷப்படுறேன். ஆனால் ஆராய்ச்சிங்கிறது மனுஷங்களுக்குள்ளே இருக்க வேறு எந்த விதத்துலேயும் இருக்கலாம். கடவுள்கிட்ட கூடாது. அந்த ரசமணியை நேராக கண்ணால் பார்த்தாலே நல்லது கிடையாதுன்னு தான் சுவாமிக்கு மஞ்சளும் சந்தனமும் கலந்த காப்பை எப்பவும் போட்டு வச்சுருக்கோம். இப்போவே கருவறையில் நின்று பூஜை செய்யும் போது என்னமா கொதிக்குது தெரியுமா? குருக்கள் சொல்ல சொல்ல கிளாட் வரையில் ரசமணி லிங்கத்தை பார்க்கும் எண்ணம் தீவிரமாகி கொண்டேதான் போனது. அது துளி கூட குறையவில்லை. இருந்தும் குருக்கள் எதிரில் அடக்கிக் கொள்வது போல அடக்கி கொண்டார். தட்டில் ஒரு 500 ரூபாய் நோட்டை போட்டு குருக்களை அசாத்தியவராக வெளியில் வந்தார். மணியும் கொஞ்சம் மிரண்டுதான் போனான். மணி, அந்த கல்வெட்டு எங்கே இருக்குது? நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் என்றார். அதோ அதுதான் என்று அபிஷேக நீர் வந்து விழும் கல் தொட்டிக்கு பக்கமாய் உள்ள சுவர் பகுதியை காட்டினான். கிளாடும் கிட்டே சென்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மணி, நாம் இப்போ அந்த விருட்சத்தை பார்க்க போகிறோம் என்றார். வேப்ப மரத்தைன்னு சொல்லுங்க. இந்த கோவிலை விட அங்கே தான் நிறைய கூத்து நடக்கும். பார்க்க பார்க்க சிரிப்பாக வரும் என்றான். கூத்து மீன்ஸ்? ஐயோடா, நான் சும்மா எங்கள் ஊரில் பேசுகிற மாதிரி பேசினேன். கூத்துனா வந்து பாருங்களேன் என்று தான் ஓட்டி வந்த ஜீப்பில் ஏறிக்கொண்டான். அந்த ஜீப்பும் வேகமாக கிளம்பியது. ஜீப்புக்குள் இதில் ஒரு கூத்து என்னென்னா, அந்த மரத்தை கிட்டத்தட்ட கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் ஒரு மடையன் என்று மணி சலித்து கொள்ளவும், ஐ நோ மணி, கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு மரத்துக்கு பேர் தான் கற்பக மரம்னு பேர். அது இப்போவும் இந்திரலோகத்தில் இருக்குது. ஐ எம் ரைட்? மணி கிளாடின் பதிலை தொடர்ந்து பெரிதாக வாயை பிளந்தான். டாக்டர், உங்களுக்கு எங்கள் ஊர் இந்திரலோகம் பற்றியெல்லாம் கூட தெரியுமா? இந்திரலோகம் பற்றி மட்டுமில்லை, சத்தியலோகம், கைலாசம், வைகுண்டம்னு மற்ற லோகங்களும் தெரியும். நான் ஹிந்து ஃபிலாசபியை கரைச்சி குடிச்சிட்டு தான் கனடாவை விட்டே கிளம்பினேன் என்ற கிளாடை முதல் தடவையாக சற்று பிரமிப்போடும் பயத்தோடும் பார்த்தான். பகுதி 4. அந்த வேப்ப மரம் ஊர் பெரியவரும் தலைவருமான ராமலிங்கத்தின் தோட்டத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட அரை ஏக்கரில் தோட்டம். தோட்டத்தில் குண்டு மல்லிகை செடிகள். புதிதாக ஒரு ஓரத்தில் கத்தரிக்காய் நட்டு அதிலும் குடைக்குடியாக கத்தரிக்காய்கள். தோட்டத்தின் ஓரத்தில் இருந்தது அந்த வேப்பமரம். பல 100 வருடங்களின் வளர்ச்சியில் ராட்சசமாய் வளர்ந்திருந்தது. மரத்தின் அடிப்பாகம் முழுக்க மஞ்சளும் குங்குமமும் இறைந்து கிடந்தன. அதன் நிழலில் சிலர் கண்களை மூடி அமர்ந்திருந்தனர். சிலர் நின்று கைகளை கூப்பி கொண்டிருந்தனர். வெளியூரில் இருந்ததெல்லாம் பல கன்னி பெண்கள் வந்திருந்தனர். அவர்கள் எல்லோருமே நல்ல புருஷன் வாய்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தன் மனதுக்குள் சுமந்து கொண்டிருந்தனர். டாக்டர் கிளாடும் தன் ஜீப்பில் வந்து இறங்கினார்.
சிலுசிலுவென்ற காற்று. அவருக்கு அந்த சூழலே மிகவும் பிடித்துவிட்டது. கேமராவில் அந்த காட்சிகளை படம் பிடித்து கொள்ளத் தொடங்கினார். ஒண்டர்ஃபுல், சூப்பர் என்று உணர்ச்சி விசப்பட்டார். என்னத்த ஒண்டர்ஃபுல், ஒன்றுக்கும் உதவாதவனை மரம் மாதிரி நிற்கிறியடான்னு திட்டுவோம். அந்த மரத்தை இங்கே விழுந்து கும்பிட்றாங்க. உங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா என்று கேட்டான் மணி. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. ஒரு இந்துவாக இருந்துக்கிட்டு உனக்கு உங்கள் மதத்தோட ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் கூட தெரியலை. மரம்தான் இந்த பூமியில் நீங்கள் நீண்ட நாள் வாழற ஒரு உயிரினம். ஒரு மரம் சாதாரணமாக 1000 வருஷம்லாம் வாழும். அதனால் யாருக்கும் எந்த கொடுதலும் கிடையாது. ஒரு முள் மரம், ஒரு விஷமரம் கூட நாம் அதை பயன்படுத்தும் போது தான் துன்பம் தரும். அதுவாக தேடி வந்து துன்பம் தராது. அது மட்டும் இல்லை, அதோட நிழல், அதோட கிளைன்னு எல்லா இடத்துலையும் நமக்கு நன்மை தான். ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு அது வீடாக இருக்குது. மழை பெய்யவும் அதுதான் பெரிய காரணமாக இருக்குது. இப்போவும் செய்கிற இந்த மரம் மனுஷனை போல இறை தேடி அலையிறதில்ல. இறைக்காக எந்த பாவமும் பண்ணுறதில்ல. பெய்கிற மழையை உண்டு தன் பசியை போக்கிக்குது. நாம் அதை கல்லால் அடித்தாலும் கனியத்தான் தருது, திருப்பி நம்மளை அடிக்கிறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்கள் முன்னோர்கள் கோவில்களில் கோவில் மரம்னு ஒன்றை வச்சு வளர்த்துனாங்க. அதே போல் கோவில் குளம், கோவில் மண்டபம், கோவில் பிரசாதம்னு எல்லாத்தையும் பொதுவாக்கி வச்சாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுமா? டாக்டர் கிளாட் ஒரு சொற்பொழிவே ஆற்றி முடித்து விட்டார். மணிக்கு பிரமிப்பாக இருந்தது. அதுவே டாக்டர் கிளாட் ஒன்றும் சாதாரண ரகப்பட்ட ஆராய்ச்சியாளர் இல்லை என்பதையும் உணர்த்திவிட்டது. சாரி டாக்டர், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்றார். அப்பொழுது ஒரு பெண் தலையில் ஒரு மண் களையத்தை சுமந்து வந்து மரத்தடியில் வைத்தாள். களையத்தில் பால் இருந்தது. அவள் மரத்தை சுற்றி வந்து வணங்கத் தொடங்கினாள். அப்பொழுது ஒரு அதிசயம். அந்த மரத்தின் பொந்துக்குள்ளிருந்து ஒரு நல்ல பாம்பு வெளிப்பட்டு அந்த பாலை குடிக்கத் தொடங்கியது. அவள் அதை பார்த்து பூரித்து போனாள். சாமி, என் விரதம் வீண் போகலை. விரதமிருந்து நான் கொண்டு வந்த பாலை நீ ஏற்றுக்கிட்ட என்று வாய்விட்டு பிரார்த்தனை செய்தாள். அந்த நல்ல பாம்பும் திரும்ப பொந்துக்குள் சென்று விட்டது. டாக்டர் கிளாட் அந்த காட்சியில் தன்னை மறந்து விட்டிருந்தார். என்ன டாக்டர், இந்த சீனை படம் எடுக்கலையா என்று கேட்டார். ஐ வாஸ் ரெடின்னு எனக்கு எடுக்கணும்னு தோணலை மணி. திஸ் இஸ் ஒண்டர். நான் பாம்பு பால் குடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றார் கிளாட். எங்கள் ஊரில் நல்லாவே குடிக்கும். இதுக்குன்னே ஒரு நாளையே ஒதுக்கியிருக்காங்க. ஆடி வெள்ளி, தை வெள்ளின்னு வெள்ளிக்கிழமையாக போய் பாம்பு புத்துக்கு பால் விட்டு புத்தையே கரைச்சிடுவாங்க என்று அப்பொழுதும் கிண்டலாகத்தான் பேசினான். அதை கேட்ட ஒரு பெண், எப்பா, நீ எதை பேசினாலும் இந்த மரத்தை நிழலை விட்டு போய் நின்று பேசு, இங்கே நின்று பேசாத என்றார். மரம் கேட்டுட்டு என்ன சாச்சிடுமா என்று மணியும் விடாமல் திருப்பி கேட்டான். அதுதான் உன் தலையெழுத்துனா என்னால் மாற்ற முடியுமா? கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? விட்டா சின்ன பிள்ளைங்களை மிரட்டலை மாதிரி சாமி கண்ணை குத்திடும், பல்ல பிடிங்கிடும்னு கூட சொல்லுவ போல இருக்கே என்றான் மணி. அந்த பெண் ஒரு பெரும் மூச்சுடன் விலகி கொண்டாள். ஆனால் மணியோ, எனக்கு என்ன நடக்கும்னு நானும் பார்க்குறேன் என்று திமிராகவே பேசி கொண்டு போனான். டாக்டர் கிளாடுக்கும் அவன் பேசுவது பிடிக்கவில்லை. பல 1000 மைல்களுக்கு அப்பாலிருந்து வந்திருக்கும் தனக்கு இருக்கும் நம்பிக்கை கூட பக்கத்திலேயே இருப்பவர்களில் சிலருக்கு இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எதையும் எங்கே இருந்து எப்படி பார்க்குறோம் என்பதில்தான் உண்மைகள் கூட புலப்படுமோ என்னவோ. என்ன டாக்டர், நீங்கள் இங்கே இந்த மரத்துக்கு கீழே நின்று எதுவும் வேண்டிக்கலையா என்று கேட்டான் மணி. அஃப்கோர்ஸ், நான் வந்த காரியம் நல்ல விதமாக நடந்து முடியணும். குளோபல் வார்மிங், அதனால் உலகத்தில் ஏற்பட போகிற பாதிப்புகளுக்கு இந்த ஊருக்குள்ளே விடை இருந்தால் அது எனக்கு தெரியணும் என்று மிகச் சரியாக தன் பிரார்த்தனையை அந்த மரத்தின் கீழ் நின்ற நிலையில் வாக்குமூலம் போல கொடுத்து வேண்டிக் கொண்டார் டாக்டர். சரிங்க டாக்டர், நாம் இப்போ அடுத்து மேலே சிவன்மலைக்கு போகிறோம். போயிட்டு வேகமாக திரும்பி வந்தால் நான் ராத்திரி கோவிலில் சித்தர்கள் செய்ய போகிற அந்த ரகசிய பூஜையை என்னன்னு பார்க்க முடியும் என்று அவருக்குள் ஞாபகமும் மூட்டிவிட்டார். டார்க் கிளாடும் வேகமானார். அந்த ஜீப் அங்கிருந்தும் புறப்பட்டது. மணி அவரது வாயை பிடுங்கிக் கொண்டேதான் வந்தான். டாக்டர், உங்கள் நாட்டு கிராமங்களுக்கும் எங்கள் நாட்டு கிராமங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நான் நிறையா சினிமாக்களில் உங்கள் நாட்டை பார்த்துருக்கேன். உங்களை போல் அவ்வளவு சுத்தமாக யாராலையும் இருக்க முடியாது. பார்த்து எல்லாம் கூட சிதிக்கின மாதிரி இருக்கும். வயலில் தண்ணி பாய்ச்சறதுல இருந்து அறுவடை பண்ணுறது வர எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்பவே முன்னேறிட்டீங்க. ஆனால் இங்கே இன்னும் காளமாடும் கலப்பையும் போகவே இல்லை பாருங்க. ஊர் சுத்தமாக இருக்கிறது
ஒரு நல்ல விஷயந்தான் மணி. ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. எங்கள் ஊரில் இந்த அளவு ஜனத்தொகை கிடையாது. ஒரு கிராமம்னா 50 குடும்பம் இருந்தால் அதிகம். ஆனால் இங்கே பல ஆயிரம் பேர் இருக்கீங்க. சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் இருக்கீங்க. எங்கள் நாட்டில் வயசாயிட்டாலே மதிப்பு போயிடும். தனியாக ஒதுங்கி அமைதியாக வாழ வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே பேரன் பேத்தின்னு பாட்டி தாத்தா சந்தோஷமாக பொழுத கழிக்கிறாங்க. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு நிறைய மதிக்கவும் செய்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் அழுக்கு ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. பேசாமல் நான் உங்கள் நாட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் இங்கே தங்கிடுங்க என்று கூறி சிரித்தான் மணி. அந்த ஜீப் மலைப்பாதையில் பிரவேசித்திருந்தது. ஜிலுஜிலு காற்று தலையில் வகிடெடுத்தது. உங்கள் ஊரில் மழைனாலே ஒரே பனிக்கட்டியாக தான் இருக்கும்ல என்று திரும்பவும் தொடங்கினான் மணி. ஆமாம், அதனாலேயே எங்கள் ஊர் மலைகளில் உங்கள் ஊரில் விளையிற மாதிரி மூலிகைகளே வளர்றதில்லை. மூலிகைகள்னால் அது இந்தியாவில் மட்டும்தான். என்ன டாக்டர் சார் நீங்கள் இங்கே இருக்கிற வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் ஊரில் நட்டு வளர்த்து அந்த மரமே உங்கள் நாட்டுக்கு சொந்தங்கிற மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வாங்க பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே போல் மூலிகைகளையும் கொண்டு போய் உங்கள் ஊரில் நட்டு வச்சா வளர்ந்துட்டு போகுது. அவன் பேசியதை கேட்டு சிரித்தார் கிளாட். எதுக்கு இப்படி இலக்காரமாக சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்யட்டும்? பூகோளவியல் தெரியாமல் நீ பேசுகிற. அது என்ன பூகோளவியல்? எனக்கு புரியலையே. எல்லா தாவரங்களும் எல்லா இடத்துலையும் வளர்ந்துடாது. குளிர் அடிக்கிற மலையில் வளர்கிற காஃபி கொட்டை தரையில் வளருமா? அப்போது எங்கள் ஊர் மூலிகைகள் உங்கள் மண்ணில் வளராதா? எல்லா மூலிகையும் வளராது. ஏதோ சில மூலிகைகள் வளரலாம். பூமியோட மையப்பகுதியில் இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. 3 பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் ஓங்கி உயர்ந்த இமயமலைன்னு ஒரு அதிசயமான பூமி இது. இந்த நாட்டில் வற்றாத நதியும் இருக்குது, பாலைவனமும் இருக்குது. ஓங்கி உயர்ந்த மலைகளும் இருக்குது, கடலும் இருக்குது. ஆறு அருவின்னு எல்லாமே இருக்குது. அவ்வளவு ஏன் இரவும் பகலும் 12 மணி நேரம்னு சமமாக இங்கே தான் பிரிஞ்சிருக்கு. அதனால் வெப்பம் நிழல் ரெண்டுமே சமச்சீராக தாவரங்களுக்கு கிடைக்குது. குறிப்பாக இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொதிகை மலை இந்திய நாட்டோட அடிப்பாகத்தில் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலிங்கிற ஊர்களுக்குள்ளே இருக்குது. இந்த மலை மேலே வந்து மோதுகிற காற்றுல கடல் காற்று தான் அதிகம். கடல் காற்றுல ஜீவ வாயுக்கள் அதிகம் இருக்கும். பூமிக்கு மேலே வெகு தூரம் பரவிட்டு வந்த வீசுகிற காற்றுக்குள்ளே பூமியோட நச்சுப்புகை உஷ்ணம்னு பல விஷயங்கள் இருக்கும். இந்த மலையை பொறுத்தவரை இதுக்கு கிடைக்கிற காற்று சுத்தமானதாக இருக்கும். இந்த மலை தாவரங்கள் இரவு நேரத்தில் வெளிப்படுத்தும் வாயுக்களோடு சேர்ந்து இதுதான் ஊருக்குள்ளே வீசுது. அதனால தான் இந்த மலையில் அபூர்வமான மூலிகைகள் நிறைய வளருது. சுருக்கமாக சொன்னால் இந்த கிளைமேட் மற்ற நாடுகளில் கிடையாது. எங்கள் நாட்டு பக்கம் அளவுக்கு அதிகமான குளிர், வளைகுடா நாடுகள் பக்கமும் அளவுக்கு அதிகமான வெப்பம். இப்படி ஒரு சமச்சீர் இல்லாத நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே சமச்சீர் இருக்கிறதால தான் துளசியில் இருந்து மிளகுல இருந்து குங்குமப்பூ வர எல்லாமே விளையுது. குங்குமப்பூவை இந்தியா தவிர வேறு நாட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்கேயாவது பயிர் பண்ணால் சொல்லு, எனக்கு தெரிஞ்சில்ல. கிளாட் இந்திய மண் பற்றி தான் அறிந்த தகவல்களை போட்டு தாக்கியதில் மணி வெலவெலத்து போய்விட்டிருந்தான். அவனே அறிந்திராத நிஜங்கள் அவை. அவன் என்ன இந்த மண்ணிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும்? டாக்டர், நீங்கள் எங்கள் நாட்டை பற்றி கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. நீங்கள் சொல்கிற எல்லா வளமும் இருந்தும் நாங்கள் கடன்கார நாடாகத்தானே இருக்கோம். ஒரு மின்சாரமோ ரேடியோவோ இல்லை ஒரு சைக்கிள் வண்டியை கூட நாங்கள் கண்டுபிடிக்கலையே டாக்டர் என்று அப்பொழுது வருத்தப்பட்டான். எங்களுக்கு அதெல்லாம் கட்டாயம் தேவைப்பட்டது, அதனால் அதை கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு வேறு வேலையும் இல்லையே. இங்கே ராமாயணம் பாரதம் அப்படின்னு இலக்கியம் இருக்குது, புராணம் இருக்குது, டான்ஸு பாட்டு கூத்து நாடகம்னு எவ்வளவோ இருக்குது. இதில் எல்லாம் நாங்கள் ரொம்ப ட்ரை. குறிப்பாக உங்கள் சங்கீத சாஸ்திரத்தில் சரிகம பதனின்னு 7 ஸ்வரம் இருக்கே, அப்படியெல்லாம் எங்கள் சங்கீதத்தில் நாங்கள் பெருசாக ரிசர்ச் பண்ணி எந்த ராகத்தையும் கண்டுபிடிக்கல. உங்கள் பரதநாட்டியம் ஒன்று போதுமே டான்ஸோட ஆழத்துக்கு. எங்கள் டான்ஸ் எல்லாம் ஒரு 500 வருஷ சரக்கு, அவ்வளவு தான். இங்கே டான்ஸுக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், லாங்குவேஜுக்கு ஒரு கடவுள், ஃபிலாசபிக்கு ஒரு கடவுள்னு எவ்வளவு பேர். நான் இதை பெரிய ஒண்டராக பார்க்குறேன். லாங்குவேஜ், ஆர்ட், ஃபிலாசபி, ஜியாகிரஃபின்னு எல்லாத்துலேயுமே இங்கே எல்லாருமே மாஸ்டர்களாக இருந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு மொழி, அதுக்கு எழுத்துன்னு ஒரு விஷயம் உருவாகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போது இந்த உலகத்தில் எதை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்குமே கூட போயிட்டோம். ஆனால் புதுசாக ஒரு எழுத்தோ இல்லை சொல்லோ உருவாகி இருக்கா? முயற்சி செஞ்சாலும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லாதபடி நிறைய பாஷைகள்
நிறைய எழுத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 100% இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. எங்கள் அமெரிக்காவும் கனடாவும் உங்கள் இந்தியாவை போல் 20 மடங்கு பெரிய நாடு. ஆனால் எங்கள் நாட்டில் இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஜெர்மன்னு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் மொழிகள். ஆனால் நான் இந்த சித்தன் குறிஞ்சி கோவிலுக்கு போன இடத்துல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு 5 மொழி பேசுகிற ஜனங்களை பார்த்தேன். ஒரு சிறு கிராமத்தில் சிறு கோவிலில் எவ்வளவு மொழி! பல 100 வருஷங்களுக்கு முந்தையே எழுத கற்றுக்கிட்டு அதை வர்ற காலம் தெரிஞ்சுக்கிற எண்ணத்தில் கல்வெட்டில் எழுத்தை பொறிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய நாகரிகம் தெரியுமா? இப்படி கல்வெட்டுக்களில் தகவல்களை ரோம் நகரத்தில் கூட நான் பெரிய அளவில் பார்க்கல. டாக்டர் கிளாட் பொங்கி வழிந்து கொண்டே போனார். கிட்டத்தட்ட சிவன்மலையும் நெருங்கிவிட்டது. பகுதி 5. சிவன்மலை வந்துவிட்டது. சிவன்மலை உங்களை வரவேற்கிறது என்னும் அறிவிப்பு பலகையும் கண்ணில் பட்டது. அடர்வான மரங்கள், வெளிச்சத்தை விட இருளின் அல்லது நிழலின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது. குறிப்பிட்ட இடத்தோடு தார்ச்சாலை முடிந்தும் போனது. அப்பொழுதே மணி கிட்டத்தட்ட 4 ஆகிவிட்டது. மணியும் டாக்டர் கிளாடும் ஜீப்பை ஓரம் கட்டிவிட்டு இறங்கினர். மணி லொடலொட கார்தான். டாக்டர், இது ஒரு வினோதமான மலை. இங்கே காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. ஆகாசலிங்க கோவில்னு பேர். மண்டபம், கோபுரம், மதில் சுவர்னு கீழே நாம் பார்த்த எந்த விஷயமும் கிடையாது. ஒரு சின்ன குண்டோட உச்சியில் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ஒரு லிங்கம் இருக்குது. அதுதான் ஆகாசலிங்கம். ஆனால் அந்த லிங்கத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். வழியில் ஒரு காட்டாறு இருக்குது. அப்புறமா மதிமயங்கி வனம் இருக்குது. இது போக தில்லை மரச்சாரல் வேற இருக்குது. அவ்வளவையும் கடக்கணும். நீ சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மணி எனக்கு. காட்டாறு சரி, அது என்ன மதிமயங்கி வனம்? யாருக்கு தெரியும்? அதுக்குள்ளே போனாலே மனசு மயங்கி நம்மளையே நாம் மறந்துடுவோமா? தில்லை மரச்சாலன்னு சொன்னியே, அது தில்லை நடராஜன்னு இங்கே சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது சாமி ஆடுற கோலத்தில் காட்சி தருவார். அந்த தில்லை மரங்களும் அப்படி இருக்குமா? தில்லை மர பூவுக்குள்ளே இருக்கிற மகரந்தங்கள் காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்கும். அதை முகர்ந்தாலே தூக்கம் வந்துடும். அப்படியே தில்லை மரத்துக்கு கீழே சோறு தண்ணி இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வாட் அ மிராக்கிள்! அந்த மதிமயங்கி வனம், அந்த தில்லை மரம், இதையெல்லாம் நாம் இப்போ பார்க்குறோம். இது எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் சான்ஸ். டாக்டர் கிளாட் மிகுந்த உற்சாகத்துக்கும் மாறினார். மணிக்கோ தூக்கி வாரி போட்டது. டாக்டர், அதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு இந்த மலையை காட்டத்தான் வந்தேன். நாம் இப்போவே புறப்பட்டாதான் கீழே போய் இன்றைக்கி ரசமணீஸ்வரர் கோவிலில் நடக்க போகிற சித்தர்கள் பூஜையை பார்க்க முடியும். ஓ, என்ன மணி இப்படி சொல்கிற? இவ்வளவு தூரம் நாம் வந்ததுக்கு ஒரு சித்தரையாவது பார்க்க முடியுமா? அவங்கள அப்படியெல்லாம் பார்க்க முடியாது டாக்டர். நமக்கு பக்கத்திலே இருப்பாங்க, ஆனால் நாம் கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் போக்கு காட்ட அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சித்தர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற கருத்தே வேறு. சாரி, உன் கருத்து எனக்கு தேவையில்லை. அப்படியே நீ சொன்னாலும் தப்பாக தான் சொல்லுவேன். ரொம்ப சரி டாக்டர். நீங்கள் இப்போ என்னையும் நல்லாவே புரிஞ்சுக்க தொடங்கிட்டீங்க. வேலை வெட்டிக்கு போக துப்பில்லாதவங்க தான் தாடி மீசை வளர்த்துக்கிட்டு சித்தர்னு சொல்லி சுகம் கண்டுடுறாங்க. நான் தான் கேட்கலையே, எதுக்கு கருத்து சொல்கிறேன்? கோபித்தபடியே கிளாட் வனப்பகுதிக்குள் நடக்க தொடங்கினார். ஐயோ டாக்டர், இப்போவே மணி 4க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே 5 மணிக்கெல்லாம் இருட்டிடும். நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். அதுலேயும் சிவன்மலைக்காடு சரியான மர்ம தேசம். ஓகே, நான் இப்போ உன் கூட வர்றேன். இன்றைக்கி ராத்திரி நாம் கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே நடக்க போகிற பூஜையை பார்த்துட்டு நாளைக்கு காலையிலேயே நாம் மலையான இங்கே வந்துடுறோம், சரியா? அதை நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். நீங்கள் புறப்படுங்க. அவரை இழுத்து கொண்டு திரும்ப ஜீப்பை நோக்கி நடந்தான். அப்பொழுது 11 பேர் கொண்ட ஒரு காவி கூட்டம் எதிரில் பஜனை செய்தபடியே வந்து கொண்டிருந்தது. அவர்கள் கைகளில் எல்லாம் தீப்பந்தங்கள் அப்பொழுது எரிந்து கொண்டிருந்தது. மணி, இவங்கள்லாம் ஆகாசலிங்கம் கோவிலுக்கு போகிற சில பக்தர்கள். பார்த்தீங்களா, இப்போவே தீப்பந்தத்தோடு வந்துட்டாங்க. எல்லார் இடுப்புலையும் சின்னதாக குடையும் தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்போ வேணால் மழையும் வரும். இவங்களோட நம்ம போயிட்டு வர முடியாதா? இவங்களே நடுராத்திரிக்கு தான் கோவிலுக்கு போய் சேருவாங்க. அந்த சாமியை தனியாலாம் போய் கும்பிட்டுட்டு வர முடியாது. நான் முன்பே சொன்ன மாதிரி தனியாக போகும்போது மதிமயங்கி வனத்தில் நாம் நம்ம மனசுக்குள்ளே மயங்கி நம்மளையே மறந்துட வாய்ப்பு அதிகம். கூட்டமாக வரும்போது நமச்சிவாய மந்திரத்தை பலமாக சொல்லிக்கிட்டே வனத்தை தாண்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து வர்றாங்க. விரதம் இல்லாமல்லாம் போக முடியாது. மணி விளக்கமளித்து முடிப்பதற்குள் அவர்கள் நெடுந்தூரம் காட்டுக்குள் போய்விட்டனர். டாக்டர் கிளாடுக்கு ஒரு புறம் ஏக்கமாக கூட இருந்தது. அரைமனதாய் ஜீப்பில் ஏறிக்கொண்டார். ஜீப்பும் புறப்பட்டது. மணி 8. அர்த்தஜாம பூஜையை தொடங்கிவிட்டார்.
கோவில் குருக்கள். பௌர்ணமி இரவு என்பதால் நிறைய கூட்டம். கோவில் காவலாளி முத்தப்பனும் மத்தளம் கொட்டு மாரியப்பனும் தயாராக இருந்தனர். இரவு சித்தர்கள் வந்து பூஜை செய்வதற்கு ஏதுவாக பால், தேன், சந்தனம், இளநீர் என்று ஏராளமான அபிஷேக பொருட்கள் ஒருபுறம் குவிந்திருந்தன. சித்தர்கள் அவைகளை பயன்படுத்தி அபிஷேகம் செய்து பூஜையை முடித்து விடுவார்கள். அவர்கள் பூஜைக்கு உதவிய திருப்தி மட்டும் நமக்கு. அந்த பிரசாத பொருட்களை தருவதில் கூட பெரும் போட்டி. இதனால் ஒரு முறை அபிஷேகத்துக்கு தந்தவர்கள் அடுத்த முறை தரக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் தோன்றியிருந்தன. ஊர் பெரியவர்கள் ராமலிங்கமும் பூஜைக்கு வந்து சேர்ந்தார். பஞ்சதீபம் போட்டு அபிஷேகத்தை நிறைவு செய்து இறுதியாக மகா தீபாதரணையை காட்டி முடித்தார் குருக்கள். மாரியப்பன் மத்தளம் கொட்ட தயாரானான். மகா தீபாதரணை தட்டோடு குருக்கள் கோவிலை பிரகாரத்தில் சுற்றி வலம் வரத் தொடங்கினார். காவல்கார முத்தப்பன் தீப்பந்தமுடன் மண்டப பகுதியை பார்த்து கொண்டே வந்தான். தப்பி தவறி மண்டபத்தில் யாராவது தங்கியிருந்தாலும் சத்தம் கேட்டு எழுந்து சென்றுவிட வேண்டும். அதுதான் இந்த ஏற்பாடு. அந்த கூட்டத்தில் குருக்களை ஒட்டியே மணியும் டாக்டர் கிளாடும் நடந்து கொண்டிருந்தனர். கிளாட் கழுத்தில் கேமரா தொங்கிக் கொண்டிருந்தது. தோளில் ஒரு மினி சைஸ் வீடியோ கேமரா. இது போக இரவில் நடிப்பதை பார்ப்பதற்கு தோதாக மினி டார்ச் லைட், பாக்கெட் ரெக்கார்டர், நெட் இணைப்பு கொண்ட செல்போன் என்று தயாராகவே இருந்தார் டாக்டர் கிளாட். முதல் சுற்று முடிவில் மணி யாரும் அறியாதபடி சுற்று பிரகாரத்தில் ஒரு தூணுடைய பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். டாக்டர் கிளாடும் அவன் போனதை பார்த்து அவரும் பூனை போல கூட்டத்தை விட்டு ஒதுங்கி ஒரு தூணின் பின்னால் போய் தன் உடம்பை ஒளித்து கொண்டார். இப்படி எல்லாம் நடந்து கொள்வது என்பது அற்பமான ஒரு செயல். கிளாடுக்கு அது தெரிந்திருந்தும் ஆர்வத்துடிப்பு அந்த செயலை தூண்டிவிட்டது. தான் கண்டறிய போவது ஒரு பெரிய உண்மையை. அந்த உண்மை இந்த உலகத்தில் பல பாகங்களை காப்பாற்றப் போகிறது. எனவே இதில் தவறு ஏதும் இல்லை என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டார். குருக்களும் அர்த்தஜாம பூஜையை நிறைவு செய்து கொண்டு பள்ளியறை பூஜையை முடித்து கதவை தாளிட்டவராக கோவில் கதவை சாத்தவும் தயாரானார். காவல்கார முத்தப்பனும் மாரியப்பனும் கோவிலின் பெரிய கோபுரவாசல் கதவுகளை ஆளுக்கொரு பக்கமாக நின்று சாற்றி பூட்டத் துவங்கினார்கள். கூட்டமும் சிவசிவா என்றபடி கலைந்தது. சிலர் காலை நடை திறக்கும் போது சித்தர்கள் செய்த பூஜையை பார்ப்பதற்கு தோதாக வெளியே கோவிலை ஒட்டியே படுத்துவிட்டனர். உள்ளே டாக்டருக்கு வியர்க்க தொடங்கியிருந்தது. மணி நெருங்கி வந்தவனாக, டாக்டர், கேமராலாம் தயாராகத்தானே இருக்கு என்று கேட்டான். அப்படியே எங்கள் வரையில் கேமரா தான் இப்போ இந்த நாட்டிலேயே பெரிய வில்லன். ஒரு சாமியாரோட பெட்ரூமில் கேமராவை வச்சு அவரோட பித்தலாட்டத்தை டிவியில் காட்டி சந்து சிரிக்க வச்சுட்டாங்க என்று அந்த வேளையிலும் வம்பு பேசினான். அப்பொழுதுதான் டாக்டரும் எதற்கும் ஒரு ஃப்ளாஷ் தட்டி பார்ப்போம் என்று தட்டினார். ஆனால் ஒளி வரவில்லை. ஓ மை காட், என்னாச்சு டாக்டர்? ஃப்ளாஷ் வரமாட்டேங்குது. ஐ திங்க் பேட்ரி டவுன். போச்சு, கதவை அடைக்க போகிறாங்க. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நீ போய் காருக்குள்ளே என் பேக்கில் இருந்து இன்னொரு கேமராவை எடுத்துக்கிட்டு வந்துடுறியா? என்ன டாக்டர் நீங்கள் எங்கள் ஊர் ஆளுங்க மாதிரியே கடைசி நேரத்தில் கந்தலாக்குறீங்களே. வேண்டாம், நீ இரு, நான் போயிட்டு வேகமாக வந்துடுறேன். ஜஸ்ட் 2 minutes. டாக்டர் தூணை விட்டு விலகி வெளியேற தொடங்கினார். டாக்டர் வந்துடுங்க, உங்களை நம்பித்தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அவன் கத்துவது வெளிவரை கேட்டது. உள்ளிருந்து வந்த டாக்டரை முத்தப்பனும் பார்த்தான். ஓ வெள்ளக்காரா, உள்ளியா இருந்து நீ என் கண்ணில் படவே இல்லையே. ஐம் சாரி, நான் என்ன மறந்து தியானத்தில் இருந்துட்டேன். டாக்டர் சமாளிக்க சரி சரி போங்க என்றபடியே கதவை சாத்தத் தொடங்கினான். வெயிட் வெயிட், டாக்டர் பதறினார். வெயிட்டாவது கீட்டாவது, வெள்ளக்காரராக இருந்தாலும் நாம் பேசுகிறது நல்லா புரியுது. நாங்கள் இங்கிலீஷ்க்கு மாறிக்கிட்டு வர்றோம், நீங்கள் எங்களை மாதிரி மாறிக்கிட்டே வர்றீங்க என்று தனக்கான ஒரு பொது கருத்துடன் கதவையும் பூட்டி கொண்டியையும் மாட்டி சாப்பாட்டு தட்டு சைஸுக்காக பூட்டையும் போட்டு பூட்டி முடித்தான். டாக்டர் உள்ளுக்குள் பதறி போனார். சோர்ந்து போய் ஜீப்பில் ஏறிக்கொண்டு மை காட் என்று கைகளை பிசைத்து கொள்ள தொடங்கினார். அப்பொழுது அவர் செல்ஃபோனுக்கு அழைப்பு. டாக்டர், என்னை மாட்டி விட்டுட்டு நீங்கள் மட்டும் தப்பிச்சிட்டிங்கல்ல? சாரி மணி, வெரி சாரி. நான் என்ன பண்ணட்டும்? அந்த ஆள் டோரை மூடி பூட்டும் போட்டுட்டான். அப்போது தனியால் நான் இங்கே இருந்து திணறவா? அப்படியே நினைக்கிறேன். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோ. டாக்டர், எனக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுவீங்க? எதுவும் ஆகாது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை பக்தி கூட உங்ககிட்ட கிடையாது. ஏன் அனாவசியமாக பயப்படுற? இல்லை, இப்போவே நீங்கள் எனக்கு பேசுனது போல் இன்னொரு மடங்கு தரேன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் கதவை தட்டி உள்ளே மாட்டிக்கிட்டேன்னு ரகலை பண்ணி வெளியே வந்துடுவேன். ஸ்டூபிட். இன்னொரு மடங்கு என்ன இன்னொரு மடங்கு? நீ உள்ளே இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனித்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு நான் பேசுனதை போல் 10 மடங்கு பணம் தர்றேன். வார்த்தை மாற மாட்டிங்களே. நான் இப்போ சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? இது போதும் டாக்டர், எனக்கு இது போதும்.
கோவிலுக்குள்ளே எந்த சித்தர் சாமி எது வழியாக வருதுன்னு நானும் பார்த்துட்றேன். ஏன் சாமி நேர் வழியாக வராமல் இப்படி கள்ளத்தனமாக வர்றீங்கன்னு அதுக்கிட்டையும் கேட்குறேன். பூஜைனா எல்லாரும் பார்க்க செய்ய வேண்டியது தானே, அதில் என்ன ரகசிய பூஜை? அதான் உங்களுக்குன்னு நீங்கள் கும்பிட்றதுக்குன்னே காட்டில் ஆகாசலிங்கம்னு ஒன்று இருக்குதே, அதை கும்பிட்டா அந்த சாமி ஆசீர்வாதம் பண்ணாதா? இல்லை அந்த சாமி வேற இந்த சாமி வேறையா? ஒரு சாமி தான் இந்த உலகத்தை படைச்சதுன்னா சொல்லும்போது பல சாமிங்க எப்படி வந்துச்சுன்னெலாம் எனக்குள்ளேயும் நிறைய கேள்விங்க இருக்குது என்று மணி ஒரு சொற்பொழிவை ஆற்றத் தொடங்கிவிட்டான். டாக்டர் கிளாட் ஜீப்புக்குள்ளேயே தலையில் கை வைத்து கொண்டார். மணி, நீ ரொம்ப பேசுகிறவன் செய்ய மாட்டான்னு ஒரு வெர்பு உண்டு. அதெல்லாம் சும்மா. மணியா கொக்கா? பார்க்கத்தானே போகிறீங்க. ப்ளீஸ் அமைதியாக இரு, நடக்கிறத கவனி. சித்தர் சாமிங்க வந்தால் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. உண்மை எதுவோ அதை சொல்லு. என்ன செஞ்சால் இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கலாம்னு ஏன் சார்பாக கேளு. எதனால் இங்கே மட்டும் தவறாமல் மழை பெய்யுது, அதுக்கு எது காரணம்னு கேளு. நான் இதையெல்லாம் தான் கேட்குறதா இருந்தேன். அட என்ன டாக்டர் நீங்கள், பூஜை செஞ்சால் மழை பெய்யும்னா தினம் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும்? ஊருக்கு நாளுக்கு இருக்குங்க, சதா பூஜை புனஸ்காரம்னு இருந்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்திகை மாதம் வரும்போது வந்து பாருங்கள், தெரு பிச்சைக்காரன் கூட சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு அம்மா பிச்சை போடுங்கன்னு சொன்ன வாயால் சாமி சரணம்னு சொல்லுவான். எகெயின் நீ அதிகம் பேசுகிற, இனி நீ பேசாத, நடக்க போகிற சம்பவம் பேசட்டும். கிளாட் அதட்டலாக பேசி ஃபோனையும் முடக்கினார். தாமாக இருந்தது. உள்ளிருந்து மினரல் வாட்டரை எடுத்து குடித்தார். அப்பொழுது வெளியே குருக்கள் தலை தெரிந்தது. என்ன சார், நைட் ஸ்டேயிங்கா? வாட்? இல்லை ராத்திரி இங்கேயே தங்க போகிறீங்களான்னு கேட்டேன். எஸ், உங்கள் கூடவே வந்தானே மணி, அவன் எங்க? மணி, ஆமாம்மா, சரியான அல்டாப் அவன். எதுக்கெடுத்தாலும் எதிர்கேள்வியாக கேட்பான். பணம் மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை. குருக்கள் மணியை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுத்தவராக புறப்பட்டு போனார். டாக்டர் கிளாட்டுக்கு திக் என்றிருந்தது. ஜீஃபுக்குள் ஏசியை போட்டுக்கொண்டு கண்ணாடியை ஏற்றி விட்டு கொண்டார். அந்த இரவு நேரம் சொட்டு சொட்டாக கழிய ஆரம்பித்தது. வானத்திலும் சந்திரன் புராணமாக பிரகாசத்துடன் இந்த உலகின் திகட்டாத அழகே நான் தான் என்பது போல நிலை பெற்றிருந்தது. கடிகாரத்தை பார்த்தார். மணி 9 தொட்டுவிட்டிருந்தது. பகுதி 6. மணி 11. டாக்டர் கிளாடின் செல்ஃபோன் அவரை அழைத்ததும் மணிதான். என்ன மணி? சார், என்னன்னு தெரியல, என்னை சுற்றி ஒரே புகையாக இருக்குது, இருமல் வருது, கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன், கண்ணையும் கரிக்குது, பயங்கரமாக எரியுது. அப்போது அந்த புகை எங்கேருந்து வருதுன்னு பாரு. உள்ளுக்குள்ளே சித்தர் சாமிங்க வந்துட்டாங்கன்னு தெரியுது, எந்த வழியாக வந்தாங்கன்னு பாரு. அவர் பேசி கொண்டிருக்கும்போது செல்ஃபோன் இணைப்புகள் துண்டானது. கிளாடே திரும்ப தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உள்ள ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் மணி சுவிட்ச் ஆஃப் செஞ்சுருக்கணும் என்று யூகித்து கொண்டார் டாக்டர் கிளாட். பரபரப்பு தொற்றிக்கொண்டதில் இதயமும் திமுதிமுவென குதித்தது. காட்டுக்குதிரை போலவும் ஓடியது. வெளியே எட்டி பார்த்தார். கோவிலுக்கு வெளியே படுத்திருந்தவர்களில் ஒருவர் கூட முழித்திருக்கவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. கோவிலுக்குள் இருந்து புகை வந்த மாதிரியும் தெரியவில்லை. கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினார். காற்றில் ஒரு புது வாசத்தை உணர்ந்தார். ஒரு விதமான மூலிகை வாசம். தான் இருக்கும் இடத்தை சுற்றி ஏதோ நடக்கிறது. அநேகமாக மூலிகைகள் எரிந்து அதன் காரணமாக இந்த வாசம் வந்திருக்கலாம். அவர் அதை பற்றி யோசிக்கும் போதே அவருக்கும் தூக்கம் வர தொடங்கியது. வாயை பிளந்து கொட்டாவி விட்டார். அப்படியே காரின் முன்புற பேனட் மேல் விழுந்து தூங்க ஆரம்பித்து விட்டார். அதுவும் அந்த மூலிகை வாச செயலோ என்னவோ. விடிந்து விட்டது. தொம் என்று மத்தள சத்தம் கேட்டு கண்விழித்த டாக்டரும் தூக்கம் கலைந்தது. கை கடிகாரத்தை பார்த்தார். மணி 6. கோவிலை சுற்றி தூங்கி போனவர்கள் எல்லோரும் விழித்து எழுந்து கோவில் குளத்தில் குளித்துவிட்டு மிகுந்த சுத்தத்தோடு தரிசனத்துக்கு தயாராகி கொண்டிருந்தனர். குருக்களும் வந்துவிட்டார். கதவும் திறக்க தயாரானது. தென்னாருடைய சிவனை போற்றி என்று கூட்டத்தில் ஒரு குரல் ஒலித்தது. பதிலுக்கு எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று கோஷமிட்டது கூட்டம். முத்தையன் முண்டியடித்து சென்று பூட்டை திறந்தான். குருக்கள் கையில் மணியை பிடித்திருந்தார். அதை அசைத்தபடியே அவர் முன் செல்ல கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. நேராக சன்னதிக்குள் சென்றால் குருக்கள். அது திறந்தே இருந்தது. உள்ளே அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் ரசமணீஸ்வரர். முன்னாலே ஏராளமான அகல் தீபங்கள். தாசாங்க புகைவாசம் அப்படியே மிதந்து கொண்டிருக்க
காண கிடைக்காத காட்சி. கூட்டம் சிலிர்த்து போனது. பலரது கண்கள் கலங்கிவிட்டன. டாக்டர் கிளாடும் கூட்டத்தோடு கலந்து உள்ளே சென்றார். நாலாபுரமும் பார்த்தார். அவர் பார்வையிலும் திருசன்னதியின் அருட்கோலம் கண்ணில் பட்டது. ஆனாலும் அவர் மனம் எங்கே மணி என்றுதான் தேடியது. அவன் ஒளிந்த இடத்தை தேடி ஓடினார். அவனும் அதே இடத்தில்தான் படுத்திருந்தான். கிளாட் வந்து எழுப்பவும் தான் எழுந்தான். கண்களை திறந்தவனுக்கு பகீர் என்றது. பார்வை தெரியவில்லை. ஐயோ டாக்டர், கண்ணு தெரியல டாக்டர், ஐயோ எனக்கு சுத்தமாக கண்ணு தெரியலையே என்று கத்தினான். சத்தம் அந்த பக்கமாக வந்த முத்தப்பன் காதில் விழுந்து அவனும் ஓடி வந்து பார்த்தான். கிளாட் கதி கலங்கி விட்டிருந்தார். என்ன வெள்ளக்கார சாரு, யாருக்கு கண்ணு தெரியல? இங்கே என்ன பண்ணுறீங்க? இதோ இந்த மணிக்கு தான். நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர், நீங்கள் போங்க. டாக்டர் சமாளிக்க முனைந்தார். ஏ மணி, நீ எங்கே இங்கே வந்த? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? முத்தப்பன் விடாமல் குடைந்தான். முத்தப்பா, எனக்கு கண்ணு தெரியல முத்தப்பா, கண்ணு தெரியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த வெள்ளைக்கார டாக்டர் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சு இப்போ குருடன் ஆயிட்டேன். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சாமி மரத்துக்கிட்ட நின்று எகடியமாக பேசினேன். சாமி என் கண்ணை குத்தி போடுமான்னு கேலி பண்ணினேன்ன. இப்போது நிஜமாக கண் பார்வை போயிடுச்சே. மணி பொங்கி வலித்தான். கண்களில் கண்ணீரின் அலைகள். அவன் போட்ட சத்தம் ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டிவிட்டது. குருக்களும் ஆராத்தி தட்டோடு ஓடி வந்தார். மணியை பார்த்து பதட்டப்பட்டார். அட பாவி, இப்படி அபச்சாரம் பண்ணுவ? எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு ஏண்டா புரிய மாட்டேங்குது என்று கத்தினார். எல்லாம் இந்த வெள்ளைக்காரர் பண்ணுற வேலை. ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் நம்மால் ஒருத்தனை குருடாக்கிட்டாரு என்று முத்தப்பனும் கோவப்பட்டான். நோ, நான் நல்லெண்ணத்தோடு தான் எல்லாம் செஞ்சேன். இந்த பூமி இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2012 உலகம் அழிஞ்சிடும்னு ஒரு கருத்து உலகம் பூரா உருவாகிருக்கு. அதுக்கு நிறையவே சாத்தியம் இருக்கிறது தான் உண்மை. அதை தடுத்து இந்த பூமியை காப்பாற்ற சித்தர்கள் மாதிரியான நபர்களால் தான் முடியும். அதனால தான் நான் அவங்கள தரிசனம் செய்யவும் உலகத்தை காப்பாற்றவும் நாமும் ஏதாவது செய்யணும்னு இங்கே வந்தேன் என்று கிளாட் ஒரு பெரிய விளக்கம் அளித்தார். இந்த உலகத்தை காப்பாற்ற வந்ததா சொல்லிட்டு இங்கே நீங்கள் அதுக்கு எதிரான தப்பு பண்ணால் எப்படி டாக்டர்? சித்தர்கள் பூஜையை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதே அந்த பூஜையின் போது அவங்க ஹோமம் பண்ணுவாங்க. அப்போ அதில் சில மூலிகைகள் போடுவாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு மூலிகை எரியும் போது வர்ற புகை கண் பார்வையை போக்கிடும். அவங்களே அந்த சமயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த மூலிகையை போட்டு ஹோமம் வளர்ப்பாங்க. இதனால தான் நடையை சாத்தி பூட்டிடுறோம். சித்தர்கள் காய கல்பங்களால் தங்களோட உடம்பை கல் மாதிரி வச்சுருக்கவங்க. நம்ம உடம்பு உப்பு புளி காரம்னு இருக்கிற உடம்பு. இதனால் அவங்கள மாதிரி நாம் பல விஷயங்களை சமாளிக்கவும் முடியாது. குருக்கள் எல்லோருக்கும் தெரியட்டும் என்பது போல் தானச்சிறந்த ரகசியத்தை போட்டு உடைத்தார். சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். சித்தர் சாமிங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு கண் பார்வை கிடைக்க வழி செய்யுங்க கதறினான் மணி. அவனை கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றனர். டாக்டர் கிளாட் அப்பொழுதே அவனை ஒரு நல்ல கண் டாக்டரிடம் காட்ட தயாரானார். ஆனால் குருக்கள் தடுத்து விட்டார். வேணாம் டாக்டர், இப்படி கண் போகிறது ஒன்றும் இந்த ஊருக்கு புதுசு இல்லை. பல பேருக்கு போயிருக்கு. அவங்கெல்லாம் டாக்டரையும் போய் பார்த்துருக்காங்க. டாக்டர்கள் அவங்களுக்கு எவ்வளவோ மருந்து கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மருந்தை சித்தர்களால் தான் தர முடியும். செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறது தான் சரி. அதே சமயம் சித்தர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயம் அவங்க வந்து மன்னிச்சு பார்வை தருவாங்க என்றார் குருக்கள். மணியோ கதறினார். ஐயோ, நான் இனி குருடனாத்தானா? எனக்கு எப்போ பார்வை கிடைக்கும்? புலம்பி அழுதான். டாக்டர் கிளாட் முதல் முறையாக அழத் தொடங்கினார். ஆனாலும் அவருக்குள் ஒரு நம்பிக்கை. வேகமாக கோவில் குளம் நோக்கி சென்றவர் அப்படியே தண்ணீருக்குள் விழுந்தார். அதே வேகத்தில் எழுந்தார். நேராக சன்னதி நோக்கி நடந்தவர் ரசமணீஸ்வரர் முன்னால் கைகளை கூப்பி வணங்கினார். சாமி, நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை வணங்குறேன். நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ஊருக்கும் வந்தேன். உலகமே இப்போ அழிவில் இருக்குது. சுனாமி, புயல், எரிமலை வெடிக்கிறதுன்னு நிறைய அழிவுகள் விடாமல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது. பூந்தோட்டமாக வச்சுருக்க வேண்டிய பூமியை மனுஷன் தன்னோட சுயநலத்தாலையும் அறியாமையாலையும் குப்பமேடாக ஆக்கிக்கிட்டு வர்றான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கட்டாயமாக 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிறது தான் காரணம். ஆனால் 2 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறானோ இல்லையோ, கட்டாயமாக 2 லிட்டர் பெட்ரோலை பயன்படுத்தி பூமியை உஷ்ணப்படுத்தி புகையால் காற்றை கெடுக்கிறான். இதுக்கு பேரா வளர்ச்சி? இதை தடுத்து திருத்தவும் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றவும் வழி தேடுறது தான் என்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்களோட நோக்கம். அப்போது என் கவனத்தில் பட்ட விஷயந்தான் இந்த ஊரும் நீயும் கூடவே சித்தர்களும். அதுக்காக தான் வந்தேன். எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டியதுனாலும் பரவாயில்ல. தவறாமல் அனுபவத்தை தராத.
பாவம் இந்த மணி என்னால் இந்த தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு பார்வை கிடைக்கணும். எனக்கும் இந்த உலகத்தை காப்பாற்றுற வழி எதுன்னு தெரியணும். அதுக்கு நீ எந்த வடிவத்தில் வந்து உதவி செஞ்சாலும் சரி. கிளாட் சன்னதி முன் கதறி முடித்தார். துல்லியமான அதே நேரம் கோவில் வாசலில் ஒரு படகு கார். அதனுள் இருந்து அர்ஜுனும் அவன் உதவியாளர் குமரனும் இறங்கி கொண்டிருந்தனர். பகுதி 7. அர்ஜுன் மற்றும் குமரனோடு ஊர் பெரியவர்கள் ராமலிங்கமும் வந்திருந்தார். அவர்கள் வரவை அறிந்து கொண்டு வெகு வேகமாக ஓடினார் குருக்கள். வாங்க வாங்க, தொழிலதிபர் ராமரத்னம் சார் பிள்ளை எங்கள் ஊருக்கு வந்திருக்காருனா நாங்கள் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏதோ உங்கள் தயவால் எங்கள் ஊர் நல்ல விதமாக மாறினா ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்று முகமன் பாடினார். அப்பொழுது டாக்டர் கிளாட் தன் தெரியாத மணியோடு ஜீப்பில் ஏறுவதை அர்ஜுன் பார்த்தான். அவரை ராமலிங்கமும் பார்த்தார். அவருக்கு மணியை பார்த்த உடனேயே புரிந்துவிட்டது. என்ன குருக்களே, ராத்திரி கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து தப்பு பண்ணிட்டாங்களா? ஆமாம் ராமலிங்கம், நாம் எவ்வளவு சொன்னாலும் சில நேரங்களில் நம்மளை மீறி இப்படி ஏதாவது நடந்துடுறது. அந்த வெள்ளைக்காரரை எல்லாம் கோவிலுக்குள்ளே விட வேண்டாம்னு சொன்னால் கேட்குறீங்களா? ராமலிங்கமும் குருக்களும் பேசிக்கொள்வது அர்ஜுனை குழப்பியது. குமரன் அதை புரிந்து கொண்டு, ராமலிங்கம் சார், இங்கே சார் வெயிட் பண்ணுறாரு பாருங்க என்றார். தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, எங்கள் ஊரில் சக்கரை தொழிற்சாலை கட்டணுங்கிற பெரிய எண்ணத்தோடு வந்திருக்கீங்க. அதனால தான் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்க உங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தேன். எங்கள் ஊர் வரையில் சாதாரணமாக ஒரு ஆடு மாடு வாங்கினாலும் இங்கே சாமிக்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுட்டு செய்கிறது தான் வழக்கம். நீங்களும் பல கோடியை போட்டு எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வந்திருக்கீங்க. அதனால் முதல்ல எங்கள் சாமியை கும்பிட்டுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே கோவிலுக்கு நுழைந்தார் அர்ஜுனும். அவரை பின்தொடர்ந்தான் குமரன். அவன் மேல் யாரும் மோதிவிடாதபடி ஒரு செக்யூரிட்டி போல எல்லோரையும் விலக்கி கொண்டு சென்றான். திருச்சன்னதியும் வந்தது. சித்தர்கள் செய்து முடித்திருந்த அதே பூஜை அலங்காரத்தில் ரசமணீஸ்வரர். தம்பி, நீங்கள் யோகக்காரர். ராத்திரி சித்தர் சாமிங்க செஞ்ச அலங்காரம் இதை தரிசனம் செய்ய கொடுத்து வச்சிருக்கணும் என்றார் ராமலிங்கம். அர்ஜுனுக்கு அதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. இந்திய கிராமங்களில் இந்த மாதிரி மனுஷங்களும் நம்பிக்கைகளும் நிறையவே இருக்கத்தான் செய்து. குருக்கள் ஓடிப்போய் கற்பூர ஆரத்தி காட்டினார். அருகில் வரவும் கையை நீட்டி அதை ஒற்றிக்கொள்ளாமல் குமரனை பார்க்கவும் அவன் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று தட்டில் ஒரு 100 ரூபாயை போட்டான். அர்ஜுன் அங்கே அப்பொழுது நடந்து கொண்ட விதமே அவன் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்பதை ராமலிங்கம் வரையில் காட்டி கொடுத்து விட்டது. அதன் பின் கோவிலை சுற்றி வந்தனர். இடையில் ராமலிங்கம் குருக்களிடம் டாக்டர் கிளாட் பற்றியும் மணி பற்றியும் கடுமையாக சில விஷயங்கள் பேசினார். குருக்களே, இனி ஒரு முறை இப்படி நடக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மணியோட நான் 9 குருடன்களை என் காலத்தில் பார்த்துட்டேன். எனக்கு இவங்களை பற்றி கூட கவலை இல்லை. சித்தர் சாமியை கோவிச்சுக்கிட்டு நம்ம கோவிலுக்கு வராமல் போனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சரி, எனக்கும் அந்த பயம் இருக்குது. அதே சமயம் இதையெல்லாம் சுவாமியும் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஆகையால் பிரச்சனையை அவர்கிட்டயே விட்டுருவோம். என்ன குருக்களை பேசுகிறீங்க? கோவில் நம்ம கட்டுப்பாடில் இருக்குது. ஆனால் நாம் அவர் கட்டுப்பாடுல இருக்கோம். முடிவாக என்ன சொல்கிறீங்க? மன்னிப்பு ஓலையை எழுதி சன்னதியில் வச்சுருவோம். சாமி பாடு, சோதிக்கிறவா பாடு. நாம் எதுக்கு நடுவில் மண்டையை போட்டு உடைச்சிக்கணும்? அதுவும் சரிதான். புதுசாக வந்திருக்கிற இந்த அர்ஜுன் தம்பிக்கும் கடவுள் பற்றி இருக்கிற மாதிரி பக்தி இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம சாமியை கும்பிட ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கான். ஆனால் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியல. அதுவும் அவன் விருப்பம்னு விட்டுருங்கோ. நாம் நம்ம கடமையை பற்றியெல்லாம் பேசுவோம். மற்றபடி நடக்க நடக்க நாராயணன் செயல். இருவரும் பேசிக்கொண்டே அர்ஜுனை பின்தொடர்ந்தனர். இப்போது அடுத்து எங்கே போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கா? என் வீட்டுக்கெல்லாம் இல்லை தம்பி. வருமானு தெரியல, இருந்தாலும் கூப்பிட்டு பார்க்குறேன். இப்போதைக்கு சக்கரை தொழிற்சாலை கட்ட 50 ஏக்கருக்கு குறையாமல் இடம் வேணும். நம்ம ஊரில் ஒட்டு மொத்தமாக 50 ஏக்கருக்கு எங்கே போக? யாராவது ஒருத்தன் ஊர் நல்லதுக்காக தன் சொத்தை விற்க முன் வந்தாதான் நல்லது. அந்த ஒருத்தராக நீங்களே இருந்துட்டு போயிருங்க. நீங்கள் யாரை கேட்டாலும் ஏன் நீங்கள் தரக்கூடாதுன்னு உங்களை தான் திருப்பி கேட்பாங்க. எனக்கும் இப்போ அதான் யோசனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 600 பேருக்கு வேலை கிடைக்குமா? விளையிற கரும்பை எல்லாமும் நாங்களே நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம்னு தம்பி கூட வந்த அந்த குமரன்கிற பையன் சொல்கிறான். அப்புறம் என்ன, நம்ம ரசமணீஸ்வரர் கிருபையால் தான் இதெல்லாம் நடக்க போகிறது. சில 1000 பேர் இருந்த ஊர் இது. இப்போ பல ஆயிரமாக பெருகிட்டோம். வேலை வாய்ப்பும் இங்கே குறைவு. எவ்வளவு தான் விவசாயத்தையே நம்ப முடியும்? 4 வித தொழிலும் வளர்ந்தாதானே இனி வாழ முடியும். அதையெல்லாம் நினச்சித்தானே இங்கே நம்ம ஊரில் தொழிற்சாலை போடலாம்னு சொன்னப்போ நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ கூட தொகுதி எம்எல்ஏவுக்கு தெரிஞ்சால் அவர் ஊருக்கு இந்த தொழிற்சாலையை கொண்டு போக முயற்சி செய்வார். ஏன்னா அவர் ஊர்லேயும் தாமிரபரணி பாயுது, கரும்பும் நல்லா விளையுது.
கூடாது கூடாது, தொழிற்சாலை நமக்கு தான் வரணும். இப்போ ஊரில் இருக்கிற ஒரு இளவட்டம் கூட வேலை இல்லைன்னு ஊரை சுற்றக்கூடாது. நமக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம்தான் முக்கியம். அரசாங்கம் நிச்சயமாக நமக்கு பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்படி தானாக வர்ற சந்தர்ப்பங்களையும் நம்ம விட்டுட்டா அப்புறம் நாமெல்லாம் முட்டாளாயிடுவோம். குருக்கள் கருத்தும் அழுத்தமாகத்தான் இருந்தது. அர்ஜுன் காரில் ஏறிக்கொண்டு ராமலிங்கத்துக்காக காத்திருந்தான். அவரும் ஓடி வந்து ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. தன் நிலத்தையே காட்டுவதற்காக அவரும் தயாரானார். அதையே காருக்குள் அர்ஜுனிடமும் கூறினார். தம்பி, உங்கள் தேவைக்கு குறைஞ்சது 50 ஏக்கர் வேணும் இல்லையா? நிச்சயமா, கூட கிடைச்சா இன்னும் சந்தோஷம். இதுக்கே பெரும்பாடு தம்பி. ஏன்னா எல்லாமே நல்லா விளையிற நிலங்கள். எங்கள் ஊர் வரையில் மழை பொய்ச்சதே இல்லை. அதுலேயும் பௌர்ணமிக்கு மறுநாள் சித்தர்கள் செஞ்சுட்டு போகிற பூஜையால் கட்டாயம் ஒரு பெரிய மழை வந்துடுது. பனிக்காலமான மார்கழி மாதத்தில் கூட எங்கள் வரையில் மழை நின்னதில்லை. ராமலிங்கம் சொன்னதை மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்ட அர்ஜுன், நான் கூட உங்கள் ஊர் பற்றி வர்ற வழியில் நிறைய கேள்விப்பட்டேன். எல்லாமே பெரிய புதிராக இருக்குது. எப்போவும் மழை பெய்கிற சிறபூஞ்சியில் கூட இப்போ மழை குறைஞ்சி போச்சு. ஆனால் இங்கே மழை எப்போவும் பெய்யுதுன்னு சம்திங். அதுக்கு ஏதோ ஒரு விஞ்ஞான காரணம் இருக்கணும். ஒரே காரணம்தான் தம்பி, எங்கள் சாமி தான் அது. நோனோ, நீங்கள் ஊர் பாசம் கடவுள் நம்பிக்கைன்னு ரெண்டையும் வச்சு ஒரு உணர்ச்சியில் சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை தம்பி. எப்போ எங்கள் ஊர் கோவிலில் சித்தர்கள் பௌர்ணமி பூஜை செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து தான் இப்படி. அப்படிப்பட்ட சித்தர்கள் மழையே இல்லாத ஊர்களுக்கு போய் அங்கேயும் மழையை வரவழைச்சிருக்கலாம் தானே? நிச்சயமாக. இந்த முறையாக பூஜை நடந்தாலே போதும், இயற்கை சீராகி உலகம் சுபிட்சமாக இருக்கும். இப்போது உலகம் இயங்கவே இந்த ஊரும் அந்த பூஜையும் தான் தம்பி காரணம். இதை என்னால் ஏற்றுக்க முடியல. அவ்வளவும் கற்பனையா? இன்றைக்கி கூட சித்தர்கள் பூஜையை கோவிலுக்குள்ளே உள்ள திருட்டுத்தனமாக நுழைஞ்சு பார்க்க நினச்ச வெள்ளைக்காரர் ஒருத்தரும் அவரை கூட்டிக்கிட்டு வந்த மணிங்கிற கைடும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த வகையில்? அந்த மணிங்கிற நபருக்கு கண் பார்வையே போயிடுச்சு. நிஜமாவா? அவங்க இப்போவும் இந்த ஊரில் தான் இருக்காங்க. நீங்கள் கூட அவங்கள பார்க்கணும்னா பார்க்கலாம். தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திடும்னு சொல்கிறது ஒரு பெரிய உண்மையா? அப்போ இங்கே அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. சித்தர்கள் பூஜைங்கிறது ஏகாந்தமான பூஜை, உலக நலனுக்காக அவங்க செய்கிற பூஜையும் கூட. அதனால தான் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு ராத்திரியில் அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பூஜையை சந்தேகப்படுறது, என்ன நடக்குதுன்னு பார்க்க நினைக்கிறதும் ஒருத்தரோட பெட்ரூமை எட்டி பார்க்குற மாதிரி. ராமலிங்கத்தின் விளக்கத்தை கேட்டு கேலியாக சிரித்து கொண்டான் அர்ஜுன். அதை ஆமோதிப்பது போல குமரனும் சேர்ந்து கொண்டான். உங்கள் சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது தம்பி. பொதுவாக கடவுள் விஷயமே எல்லா காலத்துலேயும் நம்பிக்கை வச்சு ஏற்றுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா சாமியாருங்கிறவர் ஒரு கூட்டத்துக்கு தெரிஞ்சதாலோ இல்லை அவரை கஷ்டப்பட்டால் போய் பார்த்துடலாம்ங்கிற மாதிரியோ இல்லாதவரால்தானே இருக்கார். உங்களை மாதிரி இளைஞர்கள் பிறக்கும் போதே மனித சக்தியோட உச்சத்தை எல்லாம் பார்த்தவளாக இருக்கீங்க. உலக சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஒரு மனுஷன்தான் ஏதோ ஒரு சமயத்தில் கண்டுபிடிச்சவனாக இருந்திருக்கான். அதனால் கடவுளுங்கிறவர் இங்கே எங்கே வர்றாருன்னு கூட கேட்கலாம். இந்த பூமி காற்று வானம் எல்லாம் அவர் தந்தது தான்னு சொன்னால் இதை உங்களுக்கு யார் சொன்னான்னு திருப்பி கேட்பீங்க. ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்ச நாள் இருந்தால் போதும், கடவுளை பற்றின குழப்பமெல்லாம் விலகிடும். அவரை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவரை நீங்கள் நேரில் கூட பார்க்கவும் செய்யலாம். சரி, இப்போ எதுக்கு இந்த பீடிகையெல்லாம்? காரணமாக தான் தம்பி. உங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு நிலம் வேணும்னா நான் பெரிய மனசு பண்ணி விற்றா உண்டு. மற்றபடி யாரும் விற்க தயாராக இல்லை. அப்படியே விற்க முன்வந்தாலும் யார்கிட்டையும் நீங்கள் கேட்குற அளவு இடம் இல்லை. யார்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் வாங்கிட்டா போச்சு. அதுக்கு சாமி உத்தரவு தரணுமே. இதுக்கும் சாமிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஊரே சிவன் கோவிலுக்கு தான் சொந்தம்னு ஒரு கருத்து உண்டு தம்பி. அவர் அனுமதி இல்லாமல் இந்த ஊரில் ஒரு மரம் கூட நடமாட்டோம். ஓ, இடத்த விற்கிறதா இருந்தாலும் அனுமதி வேணுமா? நிச்சயமா. இது காலங்காலமாக கடைபிடிக்கிற ஒரு பழக்கம். இதை எப்படி நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு கோபமோ வருத்தமோ இல்லாமல் பேசுகிறீங்க? இதுக்கு எதுக்கு கோபமும் வருத்தமோ? மற்ற ஊரில் வாழ்கிறவங்கெல்லாம் இப்படித்தான் அனுமதி கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறாங்களா? இது ஒரு வடிகட்டின முட்டாள்தனமாக உங்களுக்கு தோணலையா? மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் இதுக்கு பின்னால் நிறையா உள்ளர்த்தம் இருக்குது தம்பி. என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் ஜனநாயக நாட்டில் வாழற சுதந்திர பிரஜைகள் தானே தம்பி. இந்த ஊரில் இருந்துக்கிட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. இங்கே வீசுகிற காற்றுல கூட சாமி இருக்குது.
போதும், நான் நிலமே வாங்கலை, இங்கே ஒரு தொழிற்சாலையும் போடலை, நல்ல ஊர். நாளைக்கு ஒருத்தன் வேலைக்கு வரணும்னா கூட சாமி கிட்ட தான் அப்ளிகேஷன் போடுவான். ஒருத்தன் வேலைக்கு வரலைன்னா சாமி உத்தரவு தரலேம்மா. இங்கே எதனால் ஃபேக்ட்ரி நடத்த முடியாது? மடம் தான் நடத்த முடியும். அதுக்கு கூட சிக்கல் வரலாம். அதுக்கும் வாசல் கிழக்கு பக்கம் வைக்கிறதா மேற்கு பக்கம் வைக்கிறதான்னு அர்ஜுன் எரிந்து விழுந்தான். சாரி சார், நான் இடம் பார்க்கலாம் வரல, இப்படியே எங்கள் ஊருக்கு போகிறேன், நீங்கள் இறங்கிக்கங்க. டிரைவர் காரை நிறுத்து என்றான். ராமலிங்கத்துக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. தம்பி, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் நம்பிக்கைகளை நான் உங்கள் மேலே நிச்சயம் திணிக்க மாட்டேன். என் இடத்த சாமிக்கிட்ட உத்தரவு கேட்காம இப்போவே உங்களுக்கு கிரயம் பண்ணி தந்துடுறேன். நீங்கள் தொழிற்சாலை கட்டுங்க, எங்கள் ஊர் இளைஞர்களுக்கும் வேலை கொடுங்க. ஆனால் ஊருக்காக நான் உத்தரவு கேட்டு சாமி உத்தரவு கொடுத்து தான் செய்கிறதா சொல்லும்போது நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்றார் ராமலிங்கம். அர்ஜுனுக்கு அவரது ஊர் நலம் பிடித்து விட்டது. என் வரையில் கடவுளுங்கிறவர் இருந்தாலும் கவலை இல்லை, இல்லைனாலும் கவலை இல்லை. நாம் நம்ம வேலையை பார்க்கணும். நமக்கு புத்தின்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி மேலே மேலே போகணும். அதான் என்னோட பாலிசி என்று தன் கொள்கையை கூறி சிரித்தான். நல்ல வேளை, நீங்கள் காரை நிறுத்தின இந்த இடத்துல இருந்து தான் என் இடம் ஆரம்பமாகுது. அதோ அதுவரை என் இடம்தான். போன வாரம்தான் கரும்பு அறுவடை முடிஞ்சுது. அதான் வயலில் கரும்பு களையோடு அப்படியே இருக்குது. தீயை வச்சு சாம்பல் தட்டி விடணும். ஆனால் இனி அதுக்கு அவசியம் இல்லை. கரும்பு விளைஞ்ச இந்த மண்ணில் இனி நான் சக்கரை விளைய போகுதே. ராமலிங்கம் விற்றுவிட்டது போலவே சிரித்தார். அர்ஜுனும் அதை ரசித்தான். குமரன் தன் வீடியோ கேமராவில் அதை படம் பிடித்து கொள்ளத் தொடங்கினான். நடுவில் ராமரத்தினம் அவனை செல்போனில் காலர் டியூனின் வழியாக கூப்பிட்டார். அர்ஜுன், எஸ்ஸப்பா, ஊரில் தானே இருக்க? எக்ஸாக்ட்லி. எப்படி இருக்கு என் ஊர்? இனி இதுமே நம்ம ஊர். ரொம்ப நல்லா இருக்குது, ஒண்டர்ஃபுல் நேச்சர். ஆனால் உங்கள் ஊர் மக்கள் மட்டும் உங்கள் காலத்திலேயே இருக்காங்க. எதை எடுத்தாலும் சாமிக்கிட்ட கேட்கணும், சாமி உத்தரவு தரணும்னு பேசுகிறாங்க வேடிக்கையாக. என்னடா ஆனால் அந்த சாமியை யாரும் ஒரே ஒரு தடவை கூட பார்த்ததில்லையா? இல்லாத அவர் கண்ட்ரோலில் ஒரு ஊரே இருக்குது. இப்போ எப்படிடா நாம் தொழில் பண்ண போகிறோம்னு எனக்கு பயமாக கூட இருக்குது. ஆனால் ஊர் பெரியவர் ராமலிங்கம் நமக்கும் தகுந்த மாதிரி நடந்துக்க தயாராக இருக்கார். சுந்தரமூர்த்தி மகன் ராமலிங்கம்மான்னு கேள, பக்கத்தில் தான் இருக்கார், நீங்களே பேசுங்களேன். அர்ஜுன் செல்ஃபோனை ராமலிங்கம் வசம் தந்தான். அவரும் மிக பணிவாக, ஐயா வணக்கங்க, உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்று உச்சி குளிர்ந்து போனார். நீங்கள் சுந்தரமூர்த்தி ஐயா மகனா? ஆமாங்க, என் அப்பாவை உங்களுக்கு தெரியுங்களா? சரிதான், என் சொந்த ஊரே சித்தன்குறிஞ்சி தானே. எனது, நீங்களும் நம்ம ஊருக்காரரா? ஆமாய்யா, நான் பிறந்தது வளர்ந்தது அங்கே தான். என் அப்பா தான் வடக்கு தெரு ரங்கநாதன். என்னது, நீங்கள் ரங்கநாதன் சார் குடும்பமா? ஆமாய்யா, ஆனால் சின்ன வயசில் நம்ம ரசமணீஸ்வரர் அருளோட ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ நானும் இந்த நாட்டில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தொழிலதிபர். என் சொந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு தான் மகனை அனுப்பியிருக்கேன். ஐயா, இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? கூடவே கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குங்க. தெரியும் ராமலிங்கம், இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் சொந்த ஊர் ஞாபகம் வந்ததானே கேட்கலாம் நீங்கள். ஆனால் நான் என்ன பண்ணட்டும்? நம்ம சாமி என்னை இப்போ தானே ஊரை பற்றியே நினைக்க விட்டுருக்கு. இப்போ கூட நீ முதல்ல போகாத, உன் மகன் போகட்டும்ல அது சொல்லிடுச்சு. சாமிங்களா? நம்ம சாமிங்களா? நம்ம சாமியே தான். நான் முன்னுக்கு வந்தே 10-15 வருஷம் ஆச்சு. இவ்வளவு வருஷமாக நான் நம்ம சாமியை நினைக்காத நாள் இல்லை, ஊரையும் தான். ஐயா, சாமி உங்களை கட்டி போட்டிருக்குன்னா நிச்சயம் காரணம் இருக்கணும். நான் இனி அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டேன். அதே சமயம் நம்ம ஊர்க்காரங்களுக்கு தான் நான் இடத்த விற்க போகிறேங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராமலிங்கம், நாங்கள் வாழ்ந்த வீட்டுக்கு பையனை கூட்டிகிட்டு போங்க, அவன் பார்க்கட்டும். வீடு இப்போ எப்படி இருக்குது? அதை ஏங்க கேட்குறீங்க? உங்கள் அப்பா சித்தின்னு ஒருத்தர் கூட உயிரோடு இல்லாமல் உங்கள் குடும்பமே அழிஞ்சு போனதால தான் ஊர் நினச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அழியலை ராமலிங்கம், நான் இருக்கேன், என் மகன் இருக்கான். அந்த வீட்டை எடுத்து கட்டி அதில் தான் நான் என் இறுதி காலத்தை கழிக்க போகிறேன். அப்படியே டெய்லி ஃபேக்ட்ரிக்கு போய் அதையும் பார்த்துக்குவேன். ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போயா வருவீங்க? கோவிலில் நீங்களே கேளுங்க, சாமி சொல்லிட்டா நாளைக்கே கூட ஓடி வந்துடுறேன். இது போதுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ராமலிங்கம் செல்ஃபோனை அர்ஜுன் வசம் தந்தவராக, தம்பி, நீங்கள் யாரோ இல்லை தம்பி, இந்த ஊர்க்காரர் தான் நீங்கள். அர்ஜுன் சிரித்தான். ஐயோ, எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா தம்பி? எனக்கும் இப்போது சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கள் அப்பா வாழ்ந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன், போகலாமா என்று கேட்டான். அடுத்து நாம் இப்போ அங்கே தானே போக போகிறோம். காரில் ஏறுங்க. அந்த காரும் சித்தன்குறிஞ்சி வடக்கு தெரு நோக்கி ஓடியது. பகுதி 8. பாலடைந்து கிடந்தது அந்த வீடு. திரும்பின பக்கமெல்லாம் நூலாம்படை. கதவு, நிலை எல்லாவற்றையும் கரையான் தின்று விட்டிருந்தது. கூரை உளுந்து போய் தரை தட்டி விட்டிருக்க,
பந்தலில் தொங்கும் புடலங்காய் போல பாம்புகள் சில தொங்கிக் கொண்டிருந்தன. உள்ளே சென்று பார்த்த வேகத்தில் திரும்பி வந்துவிட்ட அர்ஜுன், முதல்ல இந்த கட்டிடத்தை டோட்டலாக இடித்து அள்ளி கொட்டிட்டு இங்கே ஒரு பங்களா கட்டை ஏற்பாடு செய்யணும் என்றார். அதெல்லாம் இது ஏன் பொறுப்பு தம்பி, கவலையே படாதீங்க, நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் என்றார். அவர்களும் மறுக்கவில்லை. வீட்டிற்கு போன போது அர்ஜுனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. தேவதை போல ஒரு பெண் ஒரு மின்னலை போல அவனை எதிர்கொண்டு வரவேற்றார். இவ என் பொண்ணு தம்பி, பேரு ரஞ்சினி அறிமுகம் செய்தார். அர்ஜுன் அவளது அழகில் மிரண்டு விட்டிருந்தான். ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு பியூட்டியா? ரஞ்சினி கொஞ்சம் மாடர்னாகவும் இருந்தாள். வீட்டிற்குள் பாக்கு இடிபடும் சத்தமும் கேட்டது. அது ராமலிங்கத்தின் தாயான கோமதியம்மாள். நெற்றியில் கையை கூரை போல வைத்துக்கொண்டே அர்ஜுனை பார்த்த கோமதியம்மாள், யாருடா அது, ஜாக்சன் துறையாட்டம் கொலா சூட்டோட என்று கேட்டார். ராமலிங்கத்துக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ அம்மா, தம்பி பேர் அர்ஜுன், நம்ம வடக்கு தெரு ரங்கநாதன் ஐயாவோட பேரன். அந்த பேரை கேட்ட மாத்திரத்தில் கோமதியம்மாள் முகத்தில் ஒரு பொலிவு. யாரு, நம்ம ஆத்தோட போன ரங்கநாதன் ஐயா பேரனா? ஆமாம், நம்ம ஊரில் புதுசாக சர்க்கரை தொழிற்சாலை வரப்போகுதுன்னு சொன்னேனே, அதை கட்ட போகிறதே இவங்க தான். ரங்கநாதன் ஐயா மகன் இப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஒசந்துட்டாரா? ஒசந்துட்டாங்களாவா? அவங்களால நம்ம ஊரே இல்லை ஒசரப்போகுது. சந்தோஷம் சந்தோஷம். இடம் பார்க்கணும் முடிக்கணும்னு சொன்னியே, பார்த்தாச்சா? ஆ, பார்த்து முடிஞ்ச மாதிரி தான். நீங்கள் பார்த்து முடிக்கிறது இருக்கட்டும், சாமி உத்தரவு தரணுமே, தந்துருச்சா? பாயிண்டே பிடித்தால் கோமதியம்மாள். சற்று தடுமாறி விட்டு ராமலிங்கமும் தொடர்ந்தார். ஆச்சுமா, கோவிலில் போய் பூக்கட்டி உத்தரவு கேட்டு சம்மதம்னு வந்ததுக்கு பிறகுதான் இடம் பார்க்கவே கூட்டிகிட்டு போனேன். அது சரி, யாரென்னா இடம் வைக்க போகிறாங்க? நீ சொன்னால் கோவிக்கக்கூடாது. சொல்லுடா, இதில் கோவிக்க என்ன இருக்குது? நான் நம்ம இடத்தையே கொடுத்துடலாம்னு இருக்கேன். ராமலிங்கம் சொன்ன மறு வினாடி வாயை பிளந்தாள் கோமதி. அதை அர்ஜுனும் கவனித்தான். இடையிலேயே பிரம்பு நாற்காலியை எடுத்து வந்து போட்டு இருவரையும் உட்கார வைத்துவிட்டு காஃபி போட்டு கொண்டு வர சமையல் கட்டுக்குள் சென்று விட்டாள் ரஞ்சனி. அர்ஜுனுக்கு அவளது வேகம் மிகவே பிடித்துவிட்டது. ஆனால் இந்த கிழவிதான் பார்த்தது முதலே நிருடுகிறாள். கோமதியும் ராமலிங்கத்தை தனியே அழைத்து கொண்டு ஒதுங்கினாள். குமரன் அர்ஜுன் காதை கடிக்கத் தொடங்கினான். சார், இடத்த கொடுக்காத பூர்வீக சொத்து அப்படி இப்படின்னு சொல்ல போகிறாங்க என்று அர்ஜுனை தயார்படுத்தினான். அதே போல ஒரு சில நிமிட இடைவெளியில் ராமலிங்கம் வந்தார். ரஞ்சினியும் காஃபியோடு வந்தான். முதல்ல காஃபியை குடிங்க தம்பி என்றார். அர்ஜுனும் ஒரு காஃபி பிரியன். அந்த காஃபி இடமும் கமகமவென வாசம். ஒரு சிப் குடித்தான். உண்மையிலேயே மிக சுவையாக இருந்தது. அவளை பிரமிப்போடு பார்த்தான் ரஞ்சினி. அவன் பார்வை தாழாமல் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். ராமலிங்கம் அவன் பார்வையை தவறாக அர்த்தப்படுத்தி கொண்டார். காஃபி நல்லா இல்லையா தம்பி? சூப்பர் காப்பி. இதை நல்லா இல்லைன்னு சொன்னால் அவன் நாக்கே இல்லாதவன் என்றான். ரஞ்சினி அதை ரசித்து சிரித்தார். இந்த வீட்டில் ரஞ்சினி தான் எல்லாம். அவள் அம்மா சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டா. அதுக்கு பிறகு ரஞ்சினியால் தான் இந்த வீட்டில் அடுப்பு எரியுது. எங்கள் அம்மா நல்லா பேசுவாங்க. கை கால்லாம் நடுங்கிறதால வேலை பார்க்க முடியாது. ராமலிங்கம் சொன்ன விதம் அர்ஜுனை நெகிழ வைத்து விட்டது. எனக்கும் அம்மா இல்லை. தாய் இல்லாமல் வளர்றதும் வாழ்கிறதும் எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும் என்றான். மிஸ்டர் ராமலிங்கம், சில விஷயமா உங்கள் மதர் ஏதோ சொன்னாங்க போல இருக்கே. குமரன் ஞாபகப்படுத்தினான். அதில் ஒரு சின்ன சிக்கல். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ராமலிங்கம் ஏதோ பெரிதாக குண்டு போட போகிறார் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. என்ன சார், நிலத்தில் ஏதாவது வில்லங்கமா? இல்லை கடன் வாங்கியிருக்கீங்களா? குமரன் தான் கேட்டான். அதெல்லாம் இல்லை தம்பி, அது மஞ்சக்காணி. அப்படின்னா வழி வழியாக வர்ற இந்த குடும்ப சொத்து. அது இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு தான் தர முடியுமா? எனக்கு ஆண் வாரிசு இல்லாததால் அது என் பொண்ணுக்கு தான். பொண்ணுக்கு நேராக தராமல் மாப்பிள்ளைக்கு சீராக கொடுத்துடணுமா? இதுதான் பல தலைமுறையாக நடந்துக்கிட்டு வர்ற விஷயம். இந்த நிலத்தை தான் கொடுக்கணுமா? நான் கொடுக்க போகிற பணத்தை கூட சீராக கொடுக்கலாமே. அர்ஜுன் அவ்வளவு சுலபத்தில் விடமாட்டேன் என்பது போல பேசினான். பதில் கோமதியிடமிருந்து வந்தது. மஞ்சக்காணி சீருங்கிறது வழி வழியாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். என் மகனுக்கு சீராக வந்துச்சு. இப்போ அது வரப்போகிற மருமகனுக்கு. அவர் தன் மகனுக்கும் தரலாம், மருமகனுக்கும் தரலாம். மொத்தத்தில் உறவுக்குள்ளேயே இது இருக்கணும். வெளியில் போயிடக்கூடாதுங்கிறது தான் பெரியவங்க எண்ணம். அது சரி பாட்டியம்மா, காலம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் நடந்தோம், மாட்டு வண்டியிலையும் போனாங்க. ஆனால் நாம் என்ன இப்போ அப்படியா போகிறோம்? அவங்க அந்த காலத்தில் எண்ணெய் விளக்கில் ராத்திரி பொழுதுங்க. நாம் இப்போ மின்சாரத்துக்கு மாறிக்கலையா? அந்த மாதிரி இந்த மஞ்சக்காணி விஷயத்துலையும் மாறினா என்ன? எது எதில் மாறலாம், எது இதில் ஒரு மனுஷன் மாறக்கூடாதுன்னு இருக்குது. அன்னைக்கு வெளிச்சம் எண்ணெயால் வந்தால் இன்றைக்கி மின்சாரத்தால் வருது. அது வர்ற விதந்தான் மாறி இருக்குது. ஆனால் வெளிச்சம் மட்டும் மாறலை. அன்றைக்கி அப்பா அம்மாவை
அப்பா அம்மான்னு தான் கூப்பிட்டோம். இன்றைக்கி அவங்க உறவை மாற்றி வேறு மாதிரி யாரும் கூப்பிடுறதில்ல. அதே உறவு தான். காலம் எவ்வளவு தான் மாறினாலும் கடைசி வரை வாயால் தான் பேசுவோம், கண்ணால் தான் பார்ப்போம். இது மட்டும் மாறாது. கோமதி அம்மாள் அர்ஜுனுக்கு கொடுத்த பதிலடியில் அவனிடம் திக்குமுக்காடல். அதற்கு மேல் இதற்கு என்ன பதில் கூறுவதென்றும் தெரியவில்லை. தன் பிஏவை பார்த்தான். அப்போது உங்கள் நிலத்தை ஒருத்தர் அடையணும்னா அவர் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் பாஸுக்கும் இதுதான் சட்டம். இதை மாற்ற முடியாதுங்கிறீங்க என்ற இந்த நிலைப்பாட்டை வார்த்தைகளில் சொன்னான். ஆமாம், அதே தான் என்றாள் கோமதி அம்மாள். ராமலிங்கத்தின் முகத்தில் ஏமாற்றம் நன்றாக தெரிந்தது. சரி, அப்போ நாங்கள் புறப்படுறோம், வாங்க. வாழ்க உங்கள் பாலிசி என்றபடி கிண்டலாக வாழ்த்திவிட்டு குமரன் அர்ஜுனுடன் அங்கிருந்து புறப்பட்டான். அர்ஜுனிடமும் ஏமாற்றம் நன்றாக வெளிப்பட்டது. வெற்றி கோட்டை தொட வேண்டிய நேரத்தில் ஒருவன் தடுக்கி விழுந்தது போல் இருந்தது. காரில் ஏறும்போது திரும்பி பார்த்தான். ஜன்னல் அருகே நின்றபடி ரஞ்சினி பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு உயிருள்ள ஓவியம் போலவும் தெரிந்தாள். மன்னிச்சுக்கோங்க தம்பி, எங்களுக்கு கொடுத்து வைக்கல. வேற யாராவது இடத்த தர்றதா இருந்தா கட்டாயம் தகவல் கொடுக்குறேன் என்று கும்பிடு போட்டு அவர்களை வழி அனுப்பினார் ராமலிங்கம். காரும் புறப்பட்டது. கார் சித்தன் குறிஞ்சியின் புழுதி படிந்த தெருக்களில் ஓடி ஊர் எல்லையை தொட்டு தார்ச்சாலையில் ஓட ஆரம்பித்தது. இருபுறமும் கரும்பு வயல்கள் சிலு சிலுவென்று காற்று. காருக்குள் அர்ஜுன் இறுக்கமாக இருந்தான். குமரன் பேசத் தொடங்கினான். எஸ்கியூஸ் மீ சார், இன்றைக்கி நாம் வந்த வேலை வெற்றிகரமாக முடியலேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த 2010லையும் பழமையில் ரொம்பவே ஊறி கிடக்கிறாங்க இந்த ஊர்க்காரங்க. பாருங்கள், ஊரில் ஒரு செல்ஃபோன் டவர் இல்லை. அதை கூட அனுமதிக்கலாமா கூடாதான்னு சாமிக்கிட்ட அனுமதி கேட்டிருப்பாங்க போல இருக்குது. மற்ற ஊர் மாதிரி சினிமா தியேட்டர் இல்லை. நான் பார்த்த வரையில் பெருசாக யாரும் புகைப்பிடிக்கலை. இந்த ஊர் சாமி பேரால் அப்படியே இருக்காங்க. இங்கே நாம் தொழிற்சாலை அமைச்சாலும் ரொம்ப கஷ்டம்தான் சார். நம்ம எம்டி இந்த ஊரை விட்டு வந்ததால தான் பெரிய தொழிலதிபராக ஆக முடிஞ்சிருக்கு. இல்லைனா நிச்சயம் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்பார் என்றான். அவன் கருத்தும் அர்ஜுனை யோசிக்க வைத்தது. அப்பொழுது கரும்பு வயலுக்குள் இருந்து ஒரு தாடி வைத்த சித்தரை போன்ற மனிதர் ஒருவர் வெளியில் வந்து சாலையை குறுக்கில் கடந்து போனார். இடுப்பில் ஒரு முழ கோவணம் மட்டுமே. உடம்பும் கல் போல இருந்தது. காரில் வரும் அர்ஜுனை தடுப்பது போல கைகளை காட்டினார். டிரைவர் திரும்பி பார்த்தான். காரை நிறுத்து. காரும் நின்றது. அந்த மனிதர் அர்ஜுன் அமர்ந்திருந்த பின் சீட்டில் அருகில் வந்தார். இந்த ஊரில் உன் தொழிலை செய்யாத. இது சித்தர்கள் பூமி. இது வியாபாரிகள் பூமியாக கூடாது. இதோட அமைதியையும் ஆனந்தத்தையும் கெடுத்துடாத. அடிப்படையை தொலைச்சிட்டு ஆனந்தத்தையும் வளர்ச்சியையும் அடையவே முடியாது. என் மக்களுக்கு வளர்ச்சிங்கிறது கை நிறைய சம்பாதிக்கிற பணத்தில் இல்லை, உடம்பும் மனசும் எவ்வளவு ஆரோக்கியத்தில் இருக்குதுங்கிறதுல தான் இருக்குது. எங்கேயாவது அதை விட்டு வைங்க. மாட்டேனா எல்லாத்தையும் இழப்ப, என்ன போல ஆயிடுவேன் என்றார். பேசி முடித்துவிட்டு ஆசீர்வதிப்பது போல கையை அசைத்துவிட்டு திரும்பவும் கரும்பு வயலுக்குள் இறங்கி மறைந்தும் போனார். அர்ஜுனுக்கு அவன் காதை திருகி யாரோ எச்சரிக்கை செய்த மாதிரி இருந்தது. யாரோ ஒரு கிறுக்கன் சார், உளறிட்டு போகிறான். இதை நாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை சார் என்று குமரன் சமாளித்தான். இல்லை குமரன், இந்த நபர் பேசுனது தான் உண்மை. நாம் இங்கே தொழிற்சாலை போட்டால் இந்த ஊரோட அமைதி போயிடும். நம்ம தொழிற்சாலை கழிவால் ஆறு முதல்ல நாசமாகும். போக்குவரத்து அதிகமாகி சுற்றுச்சூழல் நாசமாகும். நாம் நிச்சயம் செல்ஃபோன் டவர் போடுவோம். அதனால் ரேடியேஷன் தாக்கம் 24 மணி நேரமும் ஏற்பட்டு பறவை இனிமே அலைஞ்சிடும். இப்போது எங்கேயாவது சிட்டுக்குருவிகள் கண்ணில் படுதா? பாத்தியா நீ? இல்லையே சார். காக்கைகளும் காக்கான்னு தன் இனத்தை கூப்பிட்டு ஒன்றா இருந்து சாப்பிட்றதில்ல. அந்த இனமும் அழிஞ்சிட்டு வருது. எல்லாம் நாம் விஞ்ஞானம்னு சொல்கிற செயற்கையான வளர்ச்சிகளால் ஏற்பட்ட மாற்றம்தான். இந்த ஊர் விதிவிலக்காக இருக்குது. இதையும் கெடுத்துடாதுன்னு இந்த பெரியவர் சொல்லிட்டு போகிறாரு. ஒரு பாட்டியம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க பாத்தியா? ஆமாம் சார், ரொம்பவே யோசிக்க வச்சாங்க. கட்டுக்கோப்பாக இருக்காங்க. இந்த ஊரே ஒரு சாமிக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒழுங்கில் இருக்குது. அர்ஜுன் சொல்லி முடிக்க மழை பெய்ய ஆரம்பித்தது. மிதமான பெரும் காற்று இல்லாத மழை. கார் இந்த ஊர் எல்லையை தாண்டும் போது சுத்தமாக மழை இல்லை. அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. சார், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. மிக சரியாக இந்த ஊரில் மட்டும் மழை. ஆமாம், சித்தன் குறிஞ்சி ஒரு எக்ஸாம்பிள் பிளேஸ். அந்த சித்தர் சொன்ன மாதிரி சித்தர்கள் பூமி. சித்தர்களுக்கு செயற்கையான பலத்தை விட இயற்கையான பலம்தான் பெருசு. இங்கே அது நிரூபணமாகிக்கிட்டு இருக்குது. அப்பொழுது சாலை ஓரத்தில் டாக்டர் கிளாடின் காரும் நின்று கொண்டிருந்தது. காரின் பேனட்டை திறந்து அதன் பிரேக் டவுனை சரி செய்து கொண்டிருந்தார். சார், இந்த வெள்ளைக்காரரை தான் நாம் கோவில் வாசலில் பார்த்தோம். காரை நிறுத்து, அவருக்கு உதவி செய்வோம். காரும் நின்றது. அர்ஜுனின் டிரைவர் காரின் என்ஜின் கோளாறை சரி செய்ய ஆரம்பித்தான். கிளாட் நன்றியோடு பார்த்தார். காருக்குள் கண்ணீரோடு மணி. அதிர்ச்சியாக இருந்தது அர்ஜுனுக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை?
கேட்டான். கிளாடும் நடந்ததை சொல்லி முடித்தார். அர்ஜுனிடம் அதனால் ஏராளமான மாற்றங்கள். இப்போது என்ன செய்ய போகிறீங்க டாக்டர்? திருநெல்வேலி போய் டாக்டர்கிட்ட காட்டினேன். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியாகாது. கண்ணோட ரெட்டினாவிலேயே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் பார்வை கிடைக்க நோ சான்ஸுன்ட்டாங்க என்று டாக்டர் கூறவும் உள்ளே மணி அழுகையின் உச்சத்துக்கு போகவும் சரியாக இருந்தது. நான் ஒரு ரிசர்ச்சுக்காக வந்தேன். இந்த உலகத்தை காப்பாற்ற ஏதாவது செய்யணும்னு ஏன் ஆசை. அதுக்காக விட இந்த ஊரில் இருக்குது. ஆனால் நடுவில் இப்படி ஆயிடுச்சு. கிளாட் வருத்தப்பட்டார். நீங்கள் பார்த்த வரையில் இந்த ஊர் மட்டும் மலை வளத்தோடு இருக்க எது காரணம்? நிச்சயமாக சித்தர்கள் செய்கிற பூஜை தான். கோவிலில் இருக்க ரசமணீஸ்வரர் ஒரு மெர்க்குரி ஐடல். எல்லா ஊர்லேயும் கல்லால் சாமி இருக்கும்போது இங்கே மட்டும் அது ஏன் பாதரசம் கலந்த ரசமணியாக இருக்கணும்? இதில் தான் ஏதோ இருக்குது. அதே மாதிரி ஊருக்குள்ளே ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஸ்தல விருட்சம். அந்த மரத்துக்கும் இந்த பூஜைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. கோவில் கோபுரத்தில் நான் கலசங்களை பார்த்தேன். கூம்பு வடிவத்தில் ஒரு கலசம்தான் எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஆனால் இங்கே மேற்கூரை ஒரு சிறு வட்டமாகவும் அந்த வட்டத்தில் 8 குட்டி கலசங்கள், நடுவில் ஒரு பெரிய கலசம் இருக்குது. 8 திசைக்கும் குட்டி கலசங்கள் தங்களோட அலைக்கதிர்களை அனுப்புது. நடுவில் இருக்கிற கலசம் ஆகாசத்தில் இருந்த பவரை ரிசீவ் பண்ணுற ஒரு ரிசீவராக இருக்குது. பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் சித்தர்களோட பூஜை நடக்குது. அதில் அவங்க பயன்படுத்துகிற ஏதோ ஒரு மூலிகை தான் கண் பார்வை போக காரணம். அதனால தான் ரகசியமாக ஊருக்கு இடம் கொடுக்காம அவங்க பூஜை செய்கிறாங்க. கோவில் கோபுரமும் ஸ்தல விருட்சமான வேப்ப மரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஸ்தல விருட்சம் ஊரோட தென்மேற்கு பக்கத்தில் இருக்குது. ஊரோட குளமும் வடகிழக்கு மூலையில் இருக்குது. இது ஒரு அற்புதமான வாஸ்து அமைப்பு. இந்த ஊரோட தென் பகுதியில் தான் மலையும் இருக்குது. இது எவ்வளவு பெரிய இயற்கை பலம் தெரியுமா? இந்த ஊரில் பாசிட்டிவான மின்காந்த அலைகள் ஒரே சீரான வேகத்தில் ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு சார்ஜ் ஏற்றத்தான் அன்னைக்கு நடு ராத்திரியில் பூஜை செய்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேமரா இருக்குது. இதை டிவி மேனேஜரோட கனெக்ட் பண்ணி கேமரா முன்னால் நின்னா நம்ம தலைக்கு பின்னால் உள்ள ஆறாங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒளிவட்டத்தை இது படம் பிடிக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டான்னு நம்ம மண்டி கிடக்கிற அலைவரிசையை அதோட நிறத்தை வச்சே பிரித்து பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ஊரில் இல்லை, வெளியே இருக்கோம். என் காரில் லேப்டாப்பில் மானிட்டர் இருக்குது. உங்கள் 6ஆம் லெவலை நான் கேமரா வழியாக உங்களுக்கு காட்டவா? கிளாட் தன் ஆராய்ச்சி கருத்துக்களை அள்ளி குவிழ்த்து விட்டு இறுதியாக அவனையே சோதனைக்கு ஆட்படுத்தினார். ஒரு ஓரமாக மினி போர்ட்டபிள் ஸ்டாண்ட் மேல் கேமராவை பொருத்தி அதில் இருந்த இணைப்பை லேப்டாப்பிற்குள் கொடுத்து லேப்டாப்பை மடியில் வைத்துக்கொண்டு அர்ஜுனை உட்கார வைத்தவர் குமரனை கேமரா முன் நிறுத்தி தன் பரிசோதனை ஆரம்பித்தார். குமரனின் தலைக்கு பின்னால் 7 வண்ணங்களும் தரையில் கொட்டி சிதறின மாதிரி கசமுசவென்று காட்சி தந்தது. ஒரு ஒழுங்கு இல்லை. குறிப்பாக பாசிட்டிவான ஆல்ஃபா அலைவண்ணம் குறைவாகவும் பீட்டா அலைவண்ணம் அதிகமாகவும் இருந்தது. இவர் நெகட்டிவான எண்ணம் உடையவர். எதையும் நம்ப மாட்டார். இப்படித்தான் வாழணுங்கிறது ஒரு வகை. எப்படியும் வாழ தூண்டும். பாருங்க, இவரும் அந்த ரகம். காருக்குள் அர்ஜுனிடம் விளக்கமளித்து கொண்டிருந்தார். அது குமரன் காதில் விழவில்லை. இப்போது இந்த கேமராவை நாம் சித்தன்குறிஞ்சி ஊருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணும்போது இதில் பெரிய மாற்றம் தெரியும். அதையும் பார்க்கலாமா? கிளாட் கேட்டார். அர்ஜுனுக்கும் ஆவல் அதிகமாகியது. தலையசைத்தான். மூவரும் அர்ஜுன் காரில் ஏறிக்கொண்டு மழை பெய்து கொண்டிருந்த ஊர் எல்லைக்குள் நுழைந்தனர். மழை லேசாக தூறிக்கொண்டிருக்க அங்கே ஒரு மரத்தடியில் நிறுத்தி சோதனையை செய்தார் கிளாட். குமரனின் தலைப்பாகத்தில் பெரிய அளவில் மாற்றம். ஆல்ஃபா வளையம் பெரிதாகி இருந்தது. பீட்டா மிக மிக குறைந்த அளவில் இருந்தது. நீங்கள் இப்படியே ஊரோட ஸ்தல விருட்சம் கிட்ட போனால் சுத்தமாக பீட்டாவில் இருக்காது. நாம் 100% பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடுறோம். அதனாலேயே நாம் அங்கே வேண்டிக்கிறதும் கேட்குறதும் கிடைக்குது. அப்படியே தெற்கு பக்கமாக மலையை நோக்கி போக போக இந்த அளவு கூடிக்கிட்டே போகுது. மேலே சிவன்மலையில் இது சொல்ல முடியாத அளவு இருக்குது. கிளாடின் விஞ்ஞானபூர்வ விளக்கம் அர்ஜுனை நிமிர்த்தி விட்டிருந்தது. டாக்டர் கிளாட், உங்கள் ஆராய்ச்சிக்கு நன்றி. எங்கள் பழமை அதில் உள்ள சக்தியை புரிஞ்சுக்க இந்த ஆராய்ச்சி பெரிய அளவில் உதவியாக இருக்குது. பை த பை, கண் போன மணிக்கு கண் பார்வை கிடைக்க வழியே இல்லையா? இருக்குது. சித்தர்கள்கிட்ட அதுக்கு நிச்சயம் மருந்து இருக்குது. ஆனால் அவங்கள தரிசிக்கிறது தான் பெரிய பாக்கியமாச்சே. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரே வழிதான். வரப்போகிற பௌர்ணமி வரை காத்திருக்க போகிறேன். இரவு கோவிலில் ஒளிய போகிறேன். என் கண்கள் போகாமல் இருக்க அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை போட்டுக்குவேன். அதுக்கு பிறகு நிச்சயமாக சித்தர்களை பார்ப்பேன். அவங்க காலில் விழுவேன். அவங்களால இந்த ஊர் எப்படி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருதுங்கிறத உலகத்துக்கு சொல்லத்தான் வந்திருக்கேங்கிறத விளக்குவேன். நோக்கம் தவறாக இருந்தால் தான் தண்டனை எல்லாம். அதை மீறி அவங்க தண்டனை தந்தா நான் ஏற்றுக்குவேன். என் கண்களை எடுத்துக்கங்க, மணிக்கு கண்களை கொடுத்துடுங்கன்னு சொல்லுவேன். டாக்டர் கிளாடிடம் ஒரு நல்ல மனிதநேயம் இருந்து அதுவும் வெளிப்பட்டது.
அர்ஜுன் அவரை கட்டி தெளிவி கண்கள் பணிக்க பாராட்டி விட்டு சொன்னார். அந்த ஸ்தல விருட்சம் இருக்கிற இடத்துக்கு போவோமா? அவர் உற்சாகமாக தலையை அசைத்தார். பகுதி 9. வேப்ப மரத்தின் நிழலில் பலர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ரஞ்சனியும் இருந்தாள். அவள் வயது பெண்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் வருவானோ என்பதுதான் அந்த வயது கவலை. ரஞ்சனிக்குள்ளும் அதுதான் வேலை செய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அவளை முதல் பார்வையிலேயே கவர்ந்து விட்டிருந்தான். நல்ல கணவன் வர வேண்டும் என்று மட்டும் முன்பு வேண்டுவாள். இப்பொழுது அந்த மாதிரி வேண்டும் போது அர்ஜுன் மனதில் முண்டி எழுந்தான். பெரும் பணக்காரர், நிழலை கூட தீண்ட முடியாத அளவு செல்வந்தன், தன் வீட்டுக்கு வந்து காஃபி அருந்தியதே எப்பொழுது யார் செய்த புண்ணியமோ? நிலத்தை வாங்கியிருந்தா அதை சாக்க வச்சு ஊருக்குள்ளே வந்து வந்து போவான். கண்ணிலையாவது பட வாய்ப்பு இருந்தது. இந்த பாட்டியால் அதுவும் போச்சு. இனி அவனை ஏதாவது பத்திரிக்கை ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டாதான் உண்டு. அவள் தனக்குள் இப்படி பலமாக யோசனை நினைத்து கொண்டிருந்து மரத்தை சுற்றி வந்தாள். ஒரு கட்டத்தில், நீ மட்டும் நிஜமாக கேட்குறத கொடுக்குற சாமினா நான் அவரை பார்க்கணும். எங்க என் கண்ணில் காட்டு பார்ப்போம் என்றாள் மெய்யுறக. என்ன ஆச்சரியம்! சீறிக்கொண்டு வந்த காரில் இருந்து அவனும் இறங்கி வந்தான். கூடவே டாக்டர் கிளாட். மரத்தை நோக்கி கை காட்டினார். இந்த மரத்துக்கு ஊரோட வெப்பத்தை ஆற்றுப்படுத்துகிற சக்தி நிறைய இருக்குது. இதோட விதையை எடுத்து வேப்ப நாற்றுகளை உருவாக்கி அதிலிருந்து பல நாற்றுகளை உருவாக்கி ஊருக்கு ஊர் நட்டா அதை ஊரில் எல்லாமும் மழை பெய்யும்னு நான் நம்புகிறேன் என்றபடியே வந்தார். அர்ஜுனோ ரஞ்சினியை பார்த்து அவள் நினைப்பில் மூழ்கியிருந்தான். அவளுக்குள்ளும் ஒரு பெரும் சிலிர்ப்பு. வெட்கத்தோடு சிரித்தாள். வீட்டோடு முடிந்துவிட்ட ஒரு விஷயம் மரத்தடியில், அதுவும் கேட்டதை கொடுக்கும் மரத்தடியில் மீண்டும் தொடர ஆரம்பித்து விட்டது. டாக்டர் கிளாடும் சில நிமிடங்களிலேயே அர்ஜுன் மையலை புரிந்து கொண்டு விட்டார். அவனை மரத்தடியில் நிறுத்தி கேமராவை பொருத்தி தன் சோதனை செய்து காட்டினார். ஊருக்கு வெளியில், ஊருக்குள், மரத்தடியில் என்று 3 இடங்களிலும் ஒரே குமரன்தான். ஆனால் ஆரா வளையத்திடம் மட்டும் ஏராளமான மாற்றங்கள். இந்த இடத்தோட சக்தி இப்போ உங்களுக்கு புரியுதா என்று கேட்டார். நல்லா புரியுது டாக்டர் கிளாட். நான் இந்த ஊரில் இடம் வாங்கி சக்கரை தொழிற்சாலை கட்ட நினச்சேன். உங்களரில் இப்போ நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன். எப்படி? நான் இந்த ஊரில் நிச்சயம் இடம் வாங்க போகிறேன். ஆனால் சக்கரை தொழிற்சாலை கட்ட போகிறதில்ல. நீங்கள் சொன்ன இந்த வேப்ப மரத்துலேருந்து விதைகளை எடுத்து வேப்ப நாற்றுக்களை லட்சக்கணக்கில் உருவாக்கி உலகம் பூரா கொண்டு போய் நடப்போகிறேன். இதை ஒரு இயக்கமாகவே செய்ய போகிறேன். இதை செய்ய போகிறதும் இந்த ஊர் இளைஞர்கள் தான். நல்ல சம்பளம் நிச்சயம் உண்டு. செய்யலாம் தானே? அர்ஜுன் ரஞ்சினியை பார்த்தபடியே கேட்டான். ஆஹா, இது எவ்வளவு பெரிய எண்ணம்! உங்கள் எண்ணத்துக்கு அரசாங்கம் கூட உதவி செய்யணும். அதையே இந்த மரத்தடி பிரார்த்தனையாக வைப்போம் என்றார் கிளாட். சார், நீங்கள் செய்யறதுக்கும் இடம் வேணும். சக்கரை தொழிற்சாலைக்கே அமையாத இடம் இதுக்கு மட்டும் அமையுமா? அதான் மாப்பிள்ளைக்கு தான்னு சொல்லிட்டாங்களே என்ற குமரனை குறும்போடு பார்த்த அர்ஜுன், அதுக்கென்ன, மாப்பிள்ளையாவே ஆயிட்டா போச்சு என்றார். அது ரஞ்சினி காதில் விழுந்து அவள் முகம் சிவந்து போனது. வெட்கத்தோடு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். சார், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படி கேட்டேன். நான் எவ்வளவோ காதலை பார்த்துருக்கேன். இந்த காதல் ரொம்ப புதுசாக இருக்குது சார் என்று கூறி சிரித்தான் குமரன். டாக்டர் கிளாட் கை குலுக்கி அட்வான்ஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டார். உங்களுக்கு தான் டாக்டர் நான் நன்றி சொல்லணும். உங்கள் சந்திப்பு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையே உருவாக்கிடுச்சு. நான் நேற்று வர கோடியாக பணம் சம்பாதிக்கிறத பெருசாக நினச்சி ஒரு சராசரி பணக்காரன். இன்றைக்கி நான் எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழப்போகிற ஒரு பணக்காரன். விஞ்ஞானங்கிறது பழமைக்குள்ளே புதுமையாக இருக்கணும். பழமையை ஒழிக்கிற பாலா போன புதுமைக்க கூடாதுங்கிறது உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயோ இருக்கிற நீங்கள் இங்கே வந்து உங்கள் விஞ்ஞான அறிவால் எங்கள் ஊர் சம்பிரதாயங்களில் உள்ள பலத்தை உணர்ந்தவராக மாறிட்டீங்க. இயற்கை தான் ரொம்ப பெருசு, அதை துன்புறுத்தாமல் வாழணும்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ். அவர் கைகளை பற்றி குலுக்கினான். பை த பை, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். இன்ஃபேக்ட் உங்களோட நானும் வந்து தங்குறேன். கோவிலுக்குள்ளே நடக்கிற அந்த அதிசயத்தை நானும் சேர்ந்தே தெரிஞ்சுக்கிறேன். தாராளமாக. ஆனால் இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். மணிக்கு கண் பார்வை போயிட்டதால் கோவிலில் இரவு நேரத்தில் கண்காணிப்பு இனிமேல் பலமாக இருக்கலாம். உண்மைதான், நமக்குள்ளே நல்ல எண்ணம் இருக்குது. நாம் நல்லதை தெரிஞ்சுக்கத்தான் பதுங்க போகிறோம். சித்தர்கள் அருளாலேயே அதையும் சந்திப்போம். அதுதான் இப்போ இந்த மரத்தடி பிரார்த்தனை என்றபடியே கார் நோக்கி சென்றனர். மணி காருக்குள் சுருண்டு படுத்திருந்தான். கிளாட் வரவும், டாக்டர், நாம் கோவில் மரத்துக்கிட்ட வந்திருக்கோமா டாக்டர் என்று கேட்டான். ஆமாம் மணி, என்னை கொஞ்சம் மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போங்க சார். நான் சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொழுப்பெடுத்து போய் கண்ட மாதிரி பேசிட்டேன். எல்லாம் என் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு.
ஆவுன்னு பகுத்தறிவு பேசுகிறவங்க கவனமாக இருக்கணும். நாம் எவ்வளவு தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. அதில் ஒருத்தரால் நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு தலையில் அடிபட்டு கிறுக்கு பிடிச்சா சட்டையும் கிழிஞ்சிட்டு ஊரை சுற்ற வேண்டியது தான். மணி தத்துவமெல்லாம் பேசினான். டாக்டர் கிளாட் அவனை மரத்தடியில் கொண்டு போய் விட்டார். மெய் உருக பிரார்த்தனை செய்து கொண்டான். பகுதி 10. சித்தன் குறிஞ்சிக்கு போய்விட்டு திரும்பிய அர்ஜுனிடம் ஒரு புது உற்சாகத்தை கவனித்தார் ராமரத்தினம். அவனிடம் அதை பற்றி கேட்பதை விட குமரனிடம் கேட்டால் நிறைய உண்மைகள் தெரிய வரும் என்று யூகித்தவர் குமரனைத்தான் பிடித்தார். என்ன குமரா, உன் பாஸ்கிட்ட ஒரு புது தெம்பு தெரியுதே, ஏதாவது விசேஷமாக ஊரில் நடந்ததா? குமரனும் காத்திருந்த மாதிரி வாய் திறந்தான். சார், ஒரு ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஏற்பட்டதுன்னு நான் சொல்லுவேன் என்று ஆரம்பித்தவன் நடந்தவைகளை முழுவதும் சொல்லி முடித்தான். ராமரத்னத்தின் கண்களில் கண்ணீர் ஊறி இருந்தது. சார், நிஜமாக சொல்கிறேன், சித்தன் குறிஞ்சி இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஒரு கிராமம் இல்லை. அது மனுஷன் எப்படி வாழணும், இயற்கை எப்படி இருக்கணும்னு பாடம் நடத்துகிற ஒரு ஊராத்தான் எனக்கு படுது என்று தனது கருத்தையும் சேர்த்து சொல்லி முடித்தான். அர்ஜுனும் உடைமாற்றி கொண்டு வந்து நின்றான். ராமரத்னம் மகனை கண்கள் கலங்கிய நிலையில் பார்த்தார். அப்பா, இப்போது எதுக்கு கண் கலங்குறீங்க? உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குமரன் சொன்னான். கூடவே நீ அங்கே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு செஞ்சிட்டதையும் சொன்னான். பல வருஷங்கள் கழித்து நீ தான் முதல்ல அங்கே போகணும், அப்புறம்தான் நான் போகணும்னு அந்த ஈஸ்வரன் ஏன் தடுத்தான்னு இப்போ புரியுது. ஒரு நாளைக்குள்ளே நீ இடம் பார்க்கணும். அதே நாள் நீ டாக்டர் கிளாடுங்கிறவரை பார்க்கணும். அவர் மூலமாக நுட்பமாக பல உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு விதி இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? அதே சமயம் மணியை தண்டித்த சித்தர்கள் என்ன தண்டிக்கலை, மாறா அவங்க தான் என் சட்டை பேக்கெட்டில் அந்த ரசமணியை போட்டவங்க, என்னை இவ்வளவு பெரிய தொழில் அதிபராகவும் ஆக்கினவங்க. இன்றைக்கி நீ சக்கரை தொழிற்சாலைக்கு பதிலாக ஒரு பண்ணை வச்சு எங்கள் ஊர் விருட்சத்தை உலகம் பூரா கொண்டு போக போகிற. இதனால் இந்த உலகம் முழுவதும் ஏற்பட போகிற மாற்றத்தை நினச்சி பார்க்குறேன். அவங்களுக்கு தான் எவ்வளவு தீர்க்க தரிசனம். இப்படி நடக்கணும்னு ஒரு விதி இருக்கும்போது அதை யாரால் மாற்ற முடியும்? என் சொந்த ஊர்லேயே உனக்கு ஒரு பொண்ணு மனைவியாகி எனக்கு மருமகளாக போகிறாங்கிறதும் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சிலிர்த்து போனார் ராமரத்தினம். ஆமாப்பா, நான் நேற்று நடந்த சம்பவங்களில் இருந்து இன்னும் விடுபடலை. ஒரே பிரமிப்பாக இருக்குது. நம்ம முன்னோர்களோட இயற்கை அறிவும் ஞானமும் என்னை மலைக்க வைக்குது. வளர்ச்சிங்கிற பேரில் விஞ்ஞானத்தால் நம்ம மிகப்பெரிய கோட்டை தான் உருவாகிக்கிட்டு இருக்கோம். டிவி, செல்ஃபோன்னு சேட்டலைட் யுகத்துக்கு மாறி வான வீதியை எலக்ட்ரானிக்ஸ் கதிர்களால் நிரப்பிட்டோம். வாகனம் பெருகி, தொழிற்சாலைகள் பெருகி, அசுத்தமான புகையை உருவாக்கி வெப்பத்தையும் அதிகமாக்கிட்டோம். செல்ஃபோன் இல்லைன்னா செயல் இழக்கிறோம். சாதாரண பின்கோட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிற சக்தி கூட இப்போ நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு. அதே போல் உட்கார்ந்த இடத்துல டிவி பார்த்து உடம்பை ஊத விடுறோம். கண் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். ஐபாட், பேக்கெட், ரெக்கார்டுகளுக்கு பாட்டு கேட்கறதுக்காக ஹியரிங் மிஷினை காதுக்கு பொருத்தி அதோட கேட்குற சக்தியையும் அழிச்சிக்கிட்டே வர்றோம். எதுக்கும் நடக்கிறதே இல்லை. தெரு முக்கில் இருக்கிற பெட்டி கடைக்கு போக கூட 2 வீலரை பயன்படுத்துகிறோம். ஒரு பிச்சைக்காரன் குடிசையில் கூட 24 மணி நேரமும் தலைக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அரை மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் போனாலும் தவிச்சு போகிறோம். இவ்வளவு விஞ்ஞான சாதனங்களால் எல்லோரும் பரம சௌக்கியமாக வாழ்கிறாங்கன்னா அதுதான் இல்லை. குடிக்கிற குளிர்பானத்தில் கூட பூச்சி மருந்து, விளையிற அவ்வளவு காய்கறியிலையும் உரம்ங்கிற பேரில் விஷம். 10 வயசு பிள்ளைகள் கூட கண்ணாடி போடுற ஒரு கொடுமை. எய்ட்ஸ், சிக்கன் குனியான்னு அழிக்க முடியாதபடி புது வியாதிகள். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் மருந்து சித்தன் குறிஞ்சியில் தான்ப்பா இருக்குது. ராமலிங்க சார் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு 80 வயசு. ஆனால் இப்போவும் வீட்டு வேலையை அவங்க தான் பார்க்குறாங்க. கண் பார்வையும் அவ்வளவு துல்லியம். அந்த கிராமத்துக்குள்ளே என்ன போல் யாராவது புதுசாக நுழைஞ்சு ஏதாவது பண்ண நினச்சாலும் நாங்களும் மனசு மாறிடுறோம். அர்ஜுனும் தான் விளங்கி கொண்டதை ராமரத்தினத்திடம் அழகாக பகிர்ந்து கொண்டார். மாடியில் தான் இருந்தாள் வீணா, அர்ஜுனின் மாமன் மகள். அவள் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. தன்னை ஒதுக்கிவிட்டு போன இடத்தில் ரஞ்சனியை பார்த்து அர்ஜுன் மயங்கிவிட்டது நெஞ்சை குத்தியது. தாள மாட்டாமல் அந்த அறைக்குள் இருந்தபடியே தன் அப்பாவை தொடர்பு கொண்டாள் அவள். பொங்கி வந்த கண்ணீரோடு தன் காதில் விழுந்ததை சொல்லி முடித்தாள். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் தயம் ஏற்பட்ட மாதிரி உன் அத்தை மகனுக்கு சித்தன் குறிஞ்சியில் ஞானோதயமா? ஆமாம்ப்பா, மாமாவுக்கு தன் சொந்த ஊர்லேயே தனக்கு ஒரு மருமகள் வரப்போகிறாருன்னு பூரிச்சு போயிருக்காரு. அப்போது உன் அத்தைக்கிட்ட அவர் சொன்னதெல்லாம் காத்தோட போயிடுச்சாமா? நீங்கள் வந்து கேளுங்க. அத்தான்கிட்ட நான் ஏதாவது கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவாரா? முந்தியே நான் அவர்கிட்ட நெருங்கினப்போ விலகி போனார். அப்போவே அவருக்கு என்னை பிடிக்கலைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேம்மா. உன் அப்பாவை நீ என்னன்னு நினச்ச?
விஷயம் தலைக்கு மேலே போயிடுச்சு. இனி உங்களால் என்ன பண்ண முடியும்? நீ பொறுமையாயிரு, எதையும் வெளியில் காட்டிக்காத. உன் அத்தை மகன் உனக்கு தான், இதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். அப்பா, திரும்பவும் ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதீங்க. பைத்தியக்காரி, அவன் எனக்கு பல காரணங்களால் வேணும். அவன் மாப்பிள்ளையானாதான் நானும் தோத்துட்ட என் தொழிலில் நிமிர முடியும். ராமரத்னம் சம்பந்தின்னு சொல்லியே உலக வங்கியில் கூட கடன் வாங்க அப்போ தான் என்னால் முடியும். அப்பா, தைரியமாக இருமா, அப்பா இருக்கேன். சரிப்பா, என்ன பண்ண போகிறீங்க? அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா தானேம்மா இவன் ஆசைப்பட்டபடி நடக்க முடியும். அப்பா, அப்போ அந்த பொண்ணை கொலை செய்ய போகிறீங்களா? இதையெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு தேவைப்படும், வீசி எறிஞ்சா வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு அவங்க போலீஸில் மாட்டிக்கிட்டா சந்தோஷமாக தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் தப்பி தவறி கூட காட்டி கொடுக்க மாட்டாங்க. நீ அனாவசியமாக பயப்படாத. அப்படி அவங்க காட்டி கொடுத்தா மந்திரிகள் தான் அதிகம் மாட்டுவாங்க. ஏன்னா எலெக்ஷனில் பல மந்திரிகள் தங்களோட எதிரிகளை இப்படி போட்டு தள்ளித்தான் ஜெயித்து மந்திரி ஆயிருக்காங்க. இல்லைப்பா, எனக்கு இப்படி நீங்கள் கொலையெல்லாம் பண்ணி கல்யாணம் நடக்க வேண்டாம். அதுக்கு அத்தா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துட்டு போகட்டும். என்ன பொண்ணுமா நீ? ஆசையும் படுற, இறக்கமும் படுறியே. ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிமா. எனக்கு பயமாக இருக்குது. அத்தா எனக்கு வேணும் தான், ஆனால் அது நல்லபடியாக நடக்கணும். இப்படி குறுக்கு வழியில் வேண்டாம். விடுமா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத. இல்லைப்பா, நீங்கள் எனக்காக எந்த குறுக்கு வழியிலையும் போகாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும். அப்படியெல்லாம் விட முடியாதுமா. எல்லா பழமும் மரத்திலிருந்து உதிர்ந்து விழுந்த பின்னால் தான் சாப்பிடணும்னா வேலைக்காகாதுமா. பறித்து பழுக்க போட்டு சாப்பிட்றது ஒன்றும் பாவம் இல்லை. அதுதான் புத்திசாலித்தனம். வீணாவின் அப்பா செந்தில்நாதன் அதற்கு மேல் பேச விருப்பமில்லாமல் ஃபோனை கத்தரித்து கொண்டார். வீணாவுக்கு மட்டும் ஏன் பேசினோம் என்றிருந்தது. பௌர்ணமி காலையிலேயே 1-2 கார்களில் அர்ஜுனும் ராமரத்தினமும் சித்தன் குறிஞ்சிக்கு வந்துவிட்டனர். கூடவே செந்தில்நாதனும் இருந்தார். ஊர் எல்லையிலேயே அவர்களை வரவேற்க ராமலிங்கமும் ஏற்பாடு செய்திருந்தார். பிரம்மாண்ட வரவேற்பு. ராமரத்தினத்திற்கு கிழிந்த சட்டையோடு தான் ஓடிப்போன அந்த நாள் மனக்கண்ணில் முந்தியது. தான் இப்படி வரவேற்கப்படவும் காரணம் அந்த இறைவன் தானே. கண்கள் பணிக்க அந்த ரசமணியை நினைத்து கொண்டார். அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், அந்த ரசமணி பத்திரமா இருக்குதானே என்றும் கேட்டார். பாக்கெட்லேயே பத்திரமா இருக்குப்பா என்று தொட்டு பார்த்து கொண்டான். ராமலிங்கம் ராமரத்தினம் காலில் விழுந்து வணங்கினார். என்னையா நீ? எதுக்கு காலில் எல்லாம் விழுற? நீ என் சம்பந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? எனக்கு சமமான பந்தம் உடையவன்னு அர்த்தம் என்றார். உங்களுக்கு சமமாக நான் ஆயிட முடியுங்களா? நீங்கள் எங்க, நான் எங்க? நீங்கள் என் மகளை ஏற்றுக்க முன்வந்ததே நாங்கள் செஞ்ச பாக்கியம் என்று சிலிர்த்து போனார். பௌர்ணமி நாளாக இருந்ததால் அன்றே நிச்சயமும் நடந்து முடிந்தது. கூடவே கடுவன் பூனை போல சகலத்தையும் பார்த்து கொண்டே இருந்தார் செந்தில்நாதன். நடுநடுவே செல்போனில் கூலிப்படையோடும் பேசி கொண்டிருந்தார். எப்படியும் தலவிருட்ச மரத்துக்கு சாமி கும்பிட சொந்தக்காரங்களோட வருவா, அதுதான் சமயம் என்று எடுத்தும் கொடுத்தார். கவலையே படாதீங்க, செங்கல் லோடு லாரி ஒன்று தயாராக இருக்குது. பிரேக் பிடிக்கலைங்கிற பேரில் அந்த பொண்ணு மேலே அந்த லாரி ஏறிடும். தகவல் உங்களுக்கு வரும் என்று மறுபுறத்திலிருந்து பதில் வந்தது. நிச்சயம் முடிஞ்ச கையோட குமரனோடு சற்று வெளியில் போய் வருவதாக கூறி புறப்பட்ட அர்ஜுன் டாக்டர் கிளாடைத்தான் செல்போனில் பிடித்தார். டாக்டர், எங்கே இருக்கீங்க? கோவிலில் தான். இப்போவே வா. நான் அன்றைய தேதியிலிருந்தே கோவிலில் தான் இருக்கேன். என்னை வந்து பார்க்கும்போது உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிடும் என்று ஃபோனிலேயே புதிர் போட்டார் டாக்டர் கிளாட். அர்ஜுன் அவரை சந்தித்த போது ஆடி போனான். காவி வேட்டை சட்டை என்று அவர் ஒரு சாமியாராகவே மாறிவிட்டிருந்தார். டாக்டர் கிளாட், நோ, நான் இப்போ சித்தேஸ்வரன். இதுதான் இனி என் பேர். மணி எங்க? அதோ கை காட்டினார். கோவிலுக்கு வெளியே மண்டபம் ஒன்றில் சுருண்டு படுத்திருந்தான். மணி நம்பிக்கையோடு இருக்கானா? நிச்சயமா. தன் தவறுக்கு மனப்பூர்வமாக வருந்துறான். டாக்டர், எனக்காக நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுக்கும் ஏதாவது ஆகிடப்போகுது. வேண்டாம் டாக்டர், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறான். இதுவே அவன் மனசு பக்குவப்பட்டதை உணர்த்தது இல்லையா? நிச்சயமா. பைதபை டாக்டர், எனக்கு இன்றைக்கி தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. பொண்ணு இதே ஊர் தான். ஒரு வகையில் இந்த ஊர் தான் எங்கள் ஊர். அப்போது இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். இப்போது இதே ஊர் தான் என் மாமனார் ஊரும் கூட. ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் அர்ஜுன். நிச்சயம் ஆயிட்டது இல்லையா? நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இல்லை டாக்டர், எதையும் அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு புரிஞ்சு ஏற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அவசியம் சித்தர்களை தரிசனம் செய்யணும். அவங்க வழிகாட்டல்லையே நான் வேப்பந்தோட்டம் போட போகிறேன். இன்னும் என்னவெல்லாம் அவங்க மூலமாக பெறணுமோ அவ்வளவையும் பெறணும்னு தான் ஏன் ஆசை. இந்த ஆசை இந்த நிமிஷம் ரகசியமாக தானே இருக்குது. அதில் என்ன சந்தேகம்? என் உதவியாளனுக்கு மட்டும் தெரியும். என் அப்பாவுக்கு கூட தெரியாது. நல்லது, இரவு பூஜையின் போது சந்திப்போம்.
டாக்டர் கிளாட் இல்லை இல்லை சித்தேஸ்வரன் விடை கொடுத்தார். இரவு நேரம் 8 மணி. குருக்கள் கதவை சாத்திட முத்தப்பன் தாள் போட்டு பூட்டி முடித்தான். உள்ளே கிளாடும் அர்ஜுனும். முத்தப்பனும் மாரியப்பனும் சுற்றி சுற்றி வந்த போதெல்லாம் வளைந்தும் முழிந்தும் மறைந்தும் தங்களை தற்காத்து கொள்ள மிகவே கஷ்டப்பட்டு விட்டிருந்தனர். கிளாட் ஒரு கருப்பு கண்ணாடியை அணிந்திருந்தார். அர்ஜுனுக்கும் கொடுத்து அணிய செய்தார். இரவிலும் அது பார்க்க முடிந்ததாக டார்க் சீ த்ரூவாக இருந்தது. நாம் இந்த நிமிஷத்துல இருந்து இறைவனோட பேரை ஜெபிப்போம். நாம் ஜெபத்துக்கு எப்போவுமே சக்தி அதிகம் என்று விளக்கம் வேறு கொடுத்தார். அர்ஜுன் மறுக்கவில்லை. வெளியே குமரன் தான் அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என்கிற கவலையோடு இருந்தான். நடுநடுவே செல்போனில் தொடர்பு கொண்டான். சார், நல்லா இருக்கீங்க தானே? தைரியமாக இருக்கீங்க தானே? நோ ப்ராப்ளம் குமரன். அப்பா ஊருக்கு போயிட்டார் தானே? அவர் போயிட்டாரு சார். உங்கள் மாமா தான் இங்கேயே இருக்காரு. உங்களை காணாமல் தேடிக்கிட்டு வேற இருக்காரு. நீங்கள் கன்னியாகுமரி வர பர்சனல் ட்ரிப் போயிருக்கீங்கன்னு சொல்லி கோவில் பக்கம் வந்து அவரை உள்ளே வரவிடாமல் பண்ணி அனுப்பிட்டேன். குட். அவர் நல்ல மனுஷன் இல்லை குமரன். அவருக்கு நான் அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற வருத்தம். வீணா கூட மனசு மாறி இன்னைக்கு விஷ் பண்ணி ஃபோனில் பேசினான். ஆனால் மாமா கடுவன் போன மாதிரியே இருந்தார். நீங்கள் முதல்ல நல்லபடியாக கோவிலை விட்டு வாங்க சார். மற்ற விஷயங்களை காலையில் பேசிக்கலாம். டாக்டர் நாம் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானும் சொல்ல போகிறேன். எதுவாக இருந்தாலும் இனி நான் ஃபோன் பண்ணுறேன். நீ எதுக்கும் முழிச்சுக்கிட்டே இரு. நீங்களே தூங்க சொன்னாலும் தூக்கம் வராது சார் எனக்கு. அவர்கள் உரையாடல் முடிந்து போனது. நேரமும் உருளத் தொடங்கியது. விடிந்து விட்டது. தும் தும் என்று மத்தள சத்தம் கேட்டு தன்னை மீறி கண்ணயர்ந்து விட்ட குமரன் கண் விழித்தான். கோவில் கல் மண்டபத்தில் சுருண்டு படுத்திருந்த மணியும் கண் விழித்தான். அவன் கண் விழிக்கவும் காட்சிகள் அவ்வளவும் தெரிந்தது. தான் ஆச்சரியம். பரவசத்தில் எகிரான். டாக்டர், எனக்கு கண் பார்வை வந்துடுச்சு என்று உரக்க குரல் கொடுத்தான். சத்தம் கேட்டு மணியை பார்த்த குமரனுக்கு வியப்பாக இருந்தது. மணியின் கண்களை சுற்றி பச்சையாய் மூலிகை சாறு ஊறி வழிந்த தடயங்கள். குருக்கள் கதவை திறந்துவிட்ட நிலையில் மணியின் குரலை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அவன் ஓடி வந்து அவரோடு சேர்ந்து நேராக சன்னதிக்கு சென்று சித்தர்கள் பூஜித்து விட்டு சென்றிருந்த அந்த லிங்க ரூபத்தை பார்த்து கண்ணீர் விட்டான். சாமி, எனக்கு கண்ணை கொடுத்துட்ட. நன்றி சாமி, நன்றி சாமி என்று. அதே சமயம் தூக்கம் கலைந்து எழுந்தவர்களாக அர்ஜுனும் டாக்டரும் கூட அங்கே வந்தனர். அவர்களுக்கும் எதுவும் ஆகியிருக்கவில்லை. ஞாபஜபம் ஜெபித்தபடியே உறங்கி போனதே அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. மணி கூட்டத்தில் கிளாடை பார்த்து ஓடி வந்து, டாக்டர், பறிச்ச கண்ணை சித்தர்கள் திரும்பி கொடுத்துட்டாங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா என்றான். குருக்களும் தீபாதரனை காட்டி எடுத்து வந்தார். நிஜமா அது அதிசயம். இது அதிசயம். 1 மாசமா நீங்கள் தினமும் சுவாமியை வணங்கியதோட பலன் இது. உங்கள் அளவு யாரும் பக்தியை காட்டலை. அதனால் அவங்களுக்கு பார்வை கிடைக்கல. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. தூங்கிட்டு இருந்த உங்கள் கண்ணுக்கு சித்தர்கள் மூலிகை மருந்து கொடுத்துருக்கிறது. இதில் இருந்து இந்த குருடுக்கு மருந்து இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு என்று அவரும் சேர்ந்து பரவசப்பட்டார். ஆனால் அர்ஜுனுக்கும் டாக்டருக்கும் தான் பெரிதும் ஏமாற்றமாக இருந்தது. அப்பொழுது ஐயோ, கண்ணு போச்சே என்று ஒரு பரபரப்பான குரலும் கேட்டது. கோவில் மண்டபத்துக்குள் அர்ஜுனின் மாமாவான செந்தில்நாதனின் குரல்தான் அது. அர்ஜுனுக்கும் புரிந்துவிட்டது. டாக்டர்கள், நாம் முதல்ல வெளியே போவோம். அவரை குருக்கள் பார்த்துக்குவார். நமக்கு கண்ணும் போகலை, எதுவும் தெரியவும் இல்லை. சித்தர் சாமிங்களுக்கு நமக்கு காட்சி தரவோ நாம் எதிர்பார்த்ததை சொல்லவோ விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரியுது என்றான். ஆமோதித்தார் டாக்டர் கிளாட். குமரனும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டான். மூவரும் கோவிலுக்கு வெளியே ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டிருந்த காரை நோக்கி சென்றனர். உள் புகுந்து அமர்ந்து கொண்டனர். வெளியே அப்பொழுதே வானம் இருட்டு கட்டத் தொடங்கி மழை தூரவும் விழ ஆரம்பித்து விட்டது. உள்ளே மூவரிடமும் கனத்த மௌனம். இடையில் சட்டை பாக்கெட்டை தொட்டு பார்த்த அர்ஜுனுக்கு பகீர் என்றது. ரசமணியை காணவில்லை. பதிலுக்கு ஒரு ஏடு இருந்தது. எடுத்து பார்த்தான். கேளப்பா, சித்தனன்றி சித்தன் தன்னை சித்தமறிய இயலாது. சீலமிகு நெறிகளெல்லாம் முதுகடங்கிய எலும்பு போல் கீறி அதை பார்ப்பதும் பேதமை. மூடமது மீறிடாமல் இனியும் வாழ்வீர். வளங்களை நாங்களும் வழக்கம்போல் காத்திடுவோம். நாதம் தரும் கோவில் மணி பேரவனை தேற்றிட்டோம். நாங்கள் தந்த ரசமணியை போதுமென்றே கொண்டிட்டோம். ஏற்க வேண்டாம் இதனை எண்ணி வாழ்வீர் நன்று. வினை விதைத்தால் வினையே விளையும், விளங்கிடுவீர் என்று அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது. படிக்கும் பொழுதே அர்ஜுனுக்கு அதற்கான பொருள் விளங்கிவிட்டது. டாக்டர் அவர்களை புரிஞ்சுக்கணும்னா நாமளும் சித்தன் ஆகணும்னு இந்த ஏடு சொல்லுது. ஒளிஞ்சிருந்து எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளை தூக்கி நிற்கிற முதுகெலும்பு வெளியே தெரியறதில்ல. அப்படித்தான் இந்த விஷயங்களும்.
மீறி நாம் பார்க்க நினைக்கிறது முட்டாள்தனமா? இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்பாட்டை மீறாமல் வாழ சொல்கிறாங்க. மணியை காப்பாற்றிட்டோம், ரசமணியை திரும்ப எடுத்துக்கிட்டோம். அதுக்காக கவலைப்படாதீங்க, நல்ல விதமாக தான் இனிய வாழ்வீங்க. வினை விதைச்சா வினை விதைத்தால் வினை, இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டாரு என்றான். டாக்டர் கிளாட் மலைவானுக்கு நடுவில் தெரிந்த கோவில் கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு சிலிர்த்து போனார். அதே சமயம் தனியே தலவிருட்ச மரத்துக்கு கையில் பூவோலோடு லேசான மலையில் நனைந்தபடியே போய்க் கொண்டிருந்தாள் ரஞ்சினி. வானில் லேசான இடி சத்தம், அங்கங்கே மின்னல் ஓட்டம் வேறு. அவள் வருகைக்கார காத்திருந்தது போல அந்த செங்கல் லாரியும் அவளை நோக்கி புறப்பட தயாரானது. உள்ளிருந்த டிரைவர் லாரியை கிளப்ப பார்த்தான். அது சண்டித்தனம் செய்யவே லாரியை விட்டு இறங்கி முன்பக்க பேனட்டை திறந்து என்னவென்று பார்க்க போனான். அப்பொழுது வானிலும் பெருத்த இடிச்சத்தம். அதனால் விளைந்த மின்னல் ஒன்று லாரி முன் குனிந்து பார்த்தபடி இருந்த டிரைவர் மேல்தான் இறங்கியது. அவனால் கத்தக்கூட முடியவில்லை. அதற்கு கூட அவகாசமின்றி அப்படியே கருகியவனாக தரையில் விழுந்தான். ரஞ்சினியோ அர்ஜுனா அர்ஜுனா என்று காதை பொத்தி கொண்டு விட்டு வேகமாக அந்த விருட்சத்தின் நிழலை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தாள். வினைக்கு வினை என்பது இதுதானோ? ஒரு தென்றலையும் ஒரு மின்னலையும் ஒரு சேர பார்த்த மகிழ்ச்சியோடு மழையானது வர்ஜிக்க ஆரம்பித்தது. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.